பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் ஸ்தோத்திரம் தேவ செய்தி கடந்து போவோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல தேவனே, சுன்னல பிதாவே, ஸ்தோத்திரம், கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே இந்த வேதத்தை தியானிக்கவும் இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு பேசும், என்னோடு பேசும். ஆண்டவரே, எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு, நீர் எங்களோடு இடைப்படுற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்படியான கிருபையும் பலனை தந்து ஆண்டவரே நடத்தும். ஜெபங்களும் பதில்தாரம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில் நாம் தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 91:14. அவன் என்ற இடத்துல சோத்திரம் அவள் உங்களை நம்ம வைத்துக்கலாம். இப்போ நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் கர்த்தர் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு உரிமை பாராட்டி இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் அவள் ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமே, நீங்கள் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா ஆமாம் உங்களை விடுவிப்பேன். அல்லேலூயா. சரி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமாம், கர்த்தர் அவருடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் நாம். அல்லேலூயா. அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால என்ன நமக்கு விசேஷம் அப்படின்னா சொல்லப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுது? ஆமாம், கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை என்ன பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் விசுவாசித்து அறிக்கை எடுங்க. சங்கீதம் 91 முழுவதும் அருமையான நல்ல வார்த்தைகளும் ஆலோசனைகளும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய நடத்துதலும் கர்த்தருடைய தெய்வீக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வேத பகுதி. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேத பகுதியை சங்கீதம் 91 மனப்பாடமாக ஸ்தோத்திரம் சொல்லுகிற மனப்பாடமாக கற்றுக்கொண்டு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், நான் எனக்கு விரும்பின இந்த வேத பகுதி, நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் இதை ஸ்தோத்திரம் நல்ல மனப்பாடம் பண்ணி நான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் இதை நான் சொல்லி கொண்டு இருப்பேன். அப்படிப்பட்டதான நல்ல வேத பகுதி. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே கர்த்தரிடத்தில் நாம் வாஞ்சியாக இருக்கும்போது நம்மை விடுவிப்பார். எதிலிருந்து விடுவிப்பார்? வியாதி, கடன், பலவிதமான சோத்திரம் பிரச்சனைகள், சத்ருவினுடைய பிசாசினுடைய போராட்டங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் வருகிறதான நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. நம் தேவன் விடுவிக்கிற தேவன். ஆகவே மட்டுமல்லாமல் அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய சபையில் நான் கூடி ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா அவர் நாமத்தை அறிந்தவர்கள். ஆகவே அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நிச்சயமாக கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் புத்தகத்தில் இந்த நாளில் முதல்ல நாம் அதாவது இந்த தலைப்பு சொல்ல வேண்டுமென்றால் கர்த்தரிடத்திலும் அவர் காரியங்களிலும் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இப்படி சொல்ல போனால் கர்த்தரிடத்திலும் அவர் காரியங்களிலும் வாஞ்சை என்பது விருப்பம், ஆசை. இதனுடைய விளக்கம்தான் இது. வாஞ்சை என்ற வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? இந்த வார்த்தை வேதத்தில் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாஞ்சை என்பது என்னென்னா விருப்பம், ஆசை தான் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வாஞ்சி என்று வரும்போதெல்லாம் விருப்பம், ஆசையை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு 7 பாயிண்ட் சொல்லுகிறேன். ஸோ முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது என்னென்னா கர்த்தர் மேல் வாஞ்சை. அல்லேலூயா. ஆண்டவர் மேல் என்ன இருக்கணும்? விருப்பமும் ஆசையும் இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஒருவர் என்ன பண்ணுறோம், குடும்பத்தில் ஒருத்தர் நாம் என்ன பண்ணுறோம்? விருப்பமாக இருக்கிறோம், நாம் நேசிக்கிறோம். அந்த வாஞ்சை எப்போ வரும் அப்படின்னா நாம் நேசிக்கும் போது தான் அந்த வாஞ்சை வரும்.
நாம் யார் மேலே அன்பு கூறுகிறோமோ, குடும்பத்தில் ஒருத்தருக்கு அன்பு கூர்ந்து தான் ஆகணும். சோத்திரம். அந்த கிறிஸ்துவின் அன்பை கர்த்தர் நமக்குள்ளாக கொடுத்துருக்கிறார். இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் தேவனுடைய ஜனங்களாய் நாமும் அன்பாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியங்களை அன்பு இல்லாத இடத்துல வெறுப்பு வந்துடும். நல்லா கவனிங்க. குடும்பத்தில் சொல்கிறேன், கணவனிடத்தில் மனைவிக்கு அந்த அன்பு இருக்கணும். மனைவி இடத்துல கணவனுக்கு அன்பு இருக்கணும். பெற்றோர்களிடத்துல பிள்ளைகளிடத்தில் அன்பு இருக்கணும். பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் மேலே அன்பு இருக்கணும். அப்போ அந்த அன்பால் இணைக்கப்படுகிற குடும்பம் தான் சோத்திரம். பாருங்கள், பல மதங்கள் சோத்திரம், பல மார்க்கங்கள் என்று சொல்லுகிற காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற வேதம் அது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் இல்லை, இது ஜீவனுள்ள மார்க்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன மார்க்கம்? ஆமாம், ஜீவனுள்ள மார்க்கம், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாமே ஜீவன் என்பது உயிர். சோத்திரம். உயிர் உள்ள மார்க்கம், உயிருள்ள தேவன். சோத்திரம். உயிர் உள்ள தேவனுடைய வசனங்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ கர்த்தர் மேல் நம்ம முதல்ல வாஞ்சியாக இருக்கணும். குடும்பத்து மேலே நம்ம விருப்பமாக இருக்கணும். விருப்பமாக குடும்பத்தில் இல்லாத ஒரு குடும்பத் தலைவர் அந்த குடும்பத்தை எப்படி அவர் நடத்த முடியாது இல்லையா? அதே போல் குடும்பத்தில் ஒரு வாஞ்சியாக அன்பாக குடும்பத் தலைவி எப்படி அந்த குடும்பத்தை அவங்க நடத்துவாங்க. அப்போ கர்த்தர் அதே போல் தான் சபைக்குள்ளாகவும் தேவ அன்பு இருக்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ளே பல குடும்பங்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். நாம் எல்லாம் இணைந்தது தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. சபை ரொம்ப கவனமாக நம்ம இருந்து சபை நாளுக்கு நாள் நாம் எல்லாம் இணைந்து கர்த்தரோடு கூட நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக வேதத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறபடினாலே எபேசியர் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நல்ல அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 20 சோத்திரம் 19 22 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். முக்கியமாக சபையினுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது, சபையை கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, சபையில் இருந்த தேவன் எப்படிப்பட்டதான கிரியைகளை நடப்பிக்கிறார் என்ற காரியங்கள் நிறையா இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும்தான் இந்த வசனம். ஒரு 4 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால், ஏன்னா இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த வார்த்தை ரொம்ப நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை. வாசிக்கலாம். ஆகையால் நீங்களும் நானும் இனி அந்நியர் அல்ல. கர்த்தர் சோத்திர. உலகத்தில் பார்க்கும்போது சோத்திர உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களும் எந்த மதத்தார், இனத்தார், ஜனத்தார் என்ற வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தில் வந்து விடுகிறோம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் அப்படிப்பட்டதான் ஐக்கியம் இருக்கிறது. குறிப்பாக நம்ம சபையில் அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தணும். ரொம்ப கவனம் இருக்கணும். அந்த ஐக்கியம் பாதிக்கப்படாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்முடைய பேச்சு, செயல், வாழ்க்கை எல்லாமே சோதரி என்னை முன்மாதிரியாக வச்சு தான் சொல்கிறேன். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாருமே ரொம்ப நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுவோம். அல்லேலூயா. இரக்கம் நிறைந்த வார்த்தைகள். ஒருவருக்கு ஒரு கணவன் மனைவியிடத்தில் அன்பாக பேசுங்க. மனைவி கணவனிடத்தில் அன்பாக பேசுங்க. சோத்திர. எரிச்சல், கோபத்துக்கு தயவுசெய்து இடம் கொடுக்காதீங்க. அன்பு குறையும் போது தான் எரிச்சல், கோபம் என்ன வருது. ஆமாம், சோத்திரம். அது பின்னாடி விரோதமாக குடும்பத்திலே பாருங்க பிரிவினைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? அன்பற்ற தன்மை, அன்பு குறைந்து போகிறது. கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தாருடைய அன்பு தணிஞ்சு போகட்டும், அது நமக்கு சோத்திர பெரிய காரியம் இல்லை. ஆனால் சபைக்குள்ளாக அன்பு தணிந்து போகக்கூடாது, குடும்பத்துக்குள்ளாக அன்பு தணிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப அது குடும்பத்தை பாதிச்சிடும். அன்பு தணிஞ்சு போச்சுன்னா குடும்பம் பாதிக்கப்படும். சோத்திரம். அன்பு தணிஞ்சு போச்சுன்னா சபை பாதிக்கப்படுங்க. சோத்திரம். சத்தியத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். பாருங்கள் என்ன சொல்லப்படுற. ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் யார் இல்லை? அந்நியர் அல்ல. தேவனுக்கு அந்நியர் அல்ல. சோத்திரம். சபைக்கு அந்நியர் அல்ல. தேவனுடைய பரதேசிகளாயிராமல். அப்படி பரதேசிகனா ஒன்றும் ஒரு சோத்திரம் உதவி இல்லாத ஒரு நிலவரத்தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நிலவரத்தில் இல்லை. நமக்கு கர்த்தர் சபை இருக்கிறது, நமக்கு தேவன் இருக்கிறார், சபை இருக்கிறது, சோதர ஊழியர்கள் இருக்கிறோம்,
இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறோம், நாமெல்லாம் ஒரே ஐக்கியம். அல்லேலூயா. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சோத்திர ஜபத்தில் உதவி செய்ய நமக்கு சோத்திர சபை உண்டு, தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஸோ ஒருவருக்காக நம்ம சோத்திரம் நம்ம விசாரிக்கவும் ஜெபிக்கவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அதான் சொல்லப்பட்டு அடுத்து பரிசுத்தவான்களோட இந்த பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு ஊழியர்களை தான் முக்கியப்படுத்துது. அப்போ ஊழியர் சபையின் ஊழியரோட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், இணைந்தவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிற, ஒரே நகரத்தாரும் தேவனுடைய நீங்களும் நானும் யார், தேவனுடைய வீட்டார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டாருன்னு சொன்னால் சொல்லுவீங்க, சோத்திரம் சகோதரர்கள் சொல்லுவாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன பேரெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, உங்கள் பிள்ளைகளோட பேர். அதே போல் சோத்திரம் சகோதரர்கள் சொல்லுவாங்க, என் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகள், நாங்களாம் ஒரே வீட்டாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும், ரட்சிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதே பேர் உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம் உண்டு. சோத்திரம் தேவனுடைய வீட்டாராய் உலகம் முழுவதிலும் ரட்சிக்கப்பட்ட பெருங்கூட்டம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், அப்போஸ்தலர் பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய சபை எதன் மேலே கட்டப்படுகிறது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஊழியர்களுடைய சபையினுடைய மேய்ப்பர்களும் போதகர்களுமாய் இருக்கிற அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சோத்திரம். இவர் அப்போ இந்த ஊழியர்கள் தான் யாரு? கர்த்தர் சோத்திர வேதம் சொல்கிறது அஸ்திபாரம். அல்லேலூயா. சபையின் அஸ்திபாரம், கட்டடத்தை சொல்லலை நான், சபை என்கிறதான நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கிற ஐக்கியம், விசேஷமாக சலசபை. இந்த சலசபை நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். சோத்திரம். இந்த சலசபையினுடைய அஸ்திபாரம் யார் அப்படின்னா சபையின் ஊழியர்களாகி நாங்கள். சோத்திரம். அடுத்து பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன விசேஷத்தை காரியங்களை இங்கே சொல்கிறார், வாசிக்கலாம். அப்போ அஸ்திபாரத்தின் மேல் தான் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். ஆனால் முக்கியம் என்ன, மூளைக்கல் கர்த்தர் தான், இயேசு தான். அல்லேலூயா. அப்போ இதற்கு இயேசு கிறிஸ்து தாம் எப்படி இருக்கிறார்? மூளைக்கல்லாக இருக்கிற. மூளைக்கல் இல்லாமல் வெறும் அஸ்திபாரம் இருந்த பிரயோஜனம் இல்லை. இயேசு இல்லாமல் சபை இல்லை. சோத்துரு. அதே போல் ஊழியர்களை கொண்டு தான் சபையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. சரி, சோத்திரம். அப்போ எவ்வளவு எப்படி, அப்போ கர்த்தர், அடுத்து ஊழியர்கள், அடுத்து யாரா? நீங்கள் உங்களை விசுவாசிகள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 21 வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு. பாருங்க, சபையார் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஜனங்கள் இசைவா இணைக்கப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. இணைக்கப்பட்ட பாருங்க, இந்த கட்டடம் தான் நீங்கள் பில்டிங் கட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. பாருங்க, ஒன்றோட ஒன்று இசைவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? சோத்திரம். அந்த சோத்திரம், அந்த சாந்த இதுன்னு சொல்கிறாங்களே இல்லை, அந்த சோத்திரம் எல்லாத்தையும் எனக்கு சரியான அளவில் என்ன பண்ணுறாங்க, அதோடு கூட வச்சு சோத்திரம். இப்போ சைடில் கீழே மேலே இப்படி வச்சு வெறும் கல் வச்சுட்டு போன வந்துடுமா? அந்த இணைக்கப்படுகிற, அதான் அந்த இணைக்கப்படுகிறது தான் தேவ அன்பினாலே, தேவ ஐக்கியத்தினாலே நம்ம இணைக்கப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இணைப்பை ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொண்டுங்க. அல்லேலூயா. எக்காரணம் கொண்டும் இது பாதிக்கப்படாதபடிக்கு பார்க்கணும். சோத்திரம். ஆண்டோடைய எல்லாருக்கும் உரியது இது. நாங்களும் கவனமாக இருக்கணும், நீங்களும் கவனமாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த இணைப்பு பாருங்கள், அதுலேருந்து பில்டிங்லேருந்து பாருங்கள், சில காரியங்களை உடைச்சி விட்டு சோத்திரம். சரி, அப்படி விட்டால் அப்போ என்ன ஆகும்? முழு கட்டடமே பாதிக்கப்பட்டு போயிடும். பாருங்கள் எப்படி ஐக்கியத்தை வச்சுருக்காரு பார்த்தீங்களா? சோத்துரும். அப்போ பாருங்க, ஒன்றோட ஒன்று இடைஞ்சிருக்கும் போது தான் இது சுற்றியும் பெல்ட் போடுறாங்க. இப்போ போட்டோம் நம்ம சோத்திர கட்டும்போது, சர்ச்சு கட்டும்போது. அப்போ பாருங்க, ஏன் சோத்திர பில்லர் போட்டு இப்போ இதை கட்டி இதெல்லாம் சோத்திர அந்த பெல்ட்டுன்னு சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் ஏன் போட்டோம் அப்படின்னா இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இணைக்கப்பட்டு ஒரு பில்டிங் நிற்கிறதுக்கு அவசியமாக இருக்குதுன்னா சபையும் அதை விட முக்கியமானது. அல்லேலூயா. சோத்திர. அப்போ தேவனுடைய, அப்போ அதற்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்குது. அவர் மீது மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்படுகிறது. அன்பு, ஐக்கியம், ஒருமனம், தேவ சித்தம், இப்படி காரியங்கள் எல்லாம் நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இணைப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. தேவன் நம்முடைய சபையில் கொடுத்த சபையில் நீங்களும் நாளும் எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராணங்கள் எப்படி இருப்பாங்க? செழிப்பாக இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் எப்போதும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் எப்படி எழும்புகிறோமா?
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப அதே சமயத்தில் வேதம் சொல்கிறது, 1 Corinthians 3:16 இதெல்லாம் சொல்லும் போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த கட்டடம் என்று சொல்லும்போது நாம் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும். நாம் ஐக்கியமாய் கூடி வருகிறதுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் வேண்டும் என்பது தேவன் அறிந்து நமக்கு சோத்திரம் அப்படி அதற்கேற்ற ஆயத்தத்தை பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். சரி, கர்த்தர் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அடுத்து சொல்லப்படும் 22வது வசனம், யாரே சபையாராகிய நீங்களும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த சபையில் ஐக்கியமாக இருக்கிற நீங்களும், நீங்கள் விசுவாசிகள் இல்லாமல் சபை இல்லை, ஊழியர்கள் இல்லாமல் சபை இல்லை, இயேசு இல்லாமல் சபை இல்லை. அப்போ முழு சபையும் கர்த்தர், அடுத்த ஊழியர்கள் குடும்பம், விசுவாசிகள் குடும்பம், இதெல்லாம் இணைஞ்சது தான் சபை. ஹல்லேலூயா. அவன் சபைக்கு வருகிற புதிய ஆத்துமாக்களும் பின்னாடி அவர்கள் ஆண்டவராக இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர்களும் சபையில் இணைக்கப்படுகிறார்கள். அதுவரைக்கும் சோத்திரம் தேவனை ஆராதிக்கிற சோத்திரம் அவரை நேசிக்கிற ஒரு ஒரு கூட்டமாக தான் இருக்க முடியுமே தவிர இணைக்கப்படுகிற ஒரு கூட்டமாக எப்போ மாறுவாங்கன்னா விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் இணைக்கப்படும் போது. ஹல்லேலூயா. சரி, இதுதான் நமக்கு அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டி முடிஞ்சிச்சு இல்லை, கட்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். அப்போ பாருங்க, சோத்திரம் பரலோகத்தில் நமக்கு சோத்திரம். இப்போ பூமியில் தேவனுடைய சபை இருக்கிறது, பரலோகத்திலும் நம்முடைய ஐக்கியம் இருக்கிற. நம்ம ரட்சிக்கப்படும் போதே நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அங்கே பரலோக குடும்பத்தில் இணைக்கப்படுகிறோம். அதோடு கூட பூமியில் சோத்திரம் அவருடைய சலசபையில் கர்த்தர் நம்மை இணைத்து நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஐக்கியத்தில் இருக்கிற நான் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கணும். இதுக்கு தான் முக்கியமாக அந்த வார்த்தையை சொன்னேன். அப்போ நம்ம எல்லாம் இணைந்து கர்த்தர் மேலே நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அப்போ கர்த்தர் மேல், கர்த்தருடைய குடும்பத்தின் மேலே நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அதோடு கூட நம்முடைய சொந்த குடும்பத்தின் மேலும் எப்படி இருக்கணும்? வாஞ்சியாய், விருப்பமாய், அன்பாய் நம்ம கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், இப்போ நான் சங்கீதம் 42:1, சங்கீதம் 63:1 வாசிங்க. பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும். பார்த்தீங்களா? தண்ணீர் தாக்கம் எடுத்துச்சுன்னா மானு கதறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணிக்காக கதறுமா, உணவுக்காக கூட அது கதறதில்லை. ஆனால் தண்ணி தாகம் வந்துச்சுன்னா அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே சோத்திரமானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, பாதுகால சொல்லுங்க, அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. தாவீது சொல்லுகிறார், தேவனே என் ஆத்மா என்ன செய்து, ஆண்டவரே உம்மை வாஞ்சித்து என்ன செய்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு வாஞ்சித்து கதறுகிற அனுபவம் இருக்குதா? ஆண்டவரோடு அப்படிப்பட்டதான ஒரு அன்பு ஐக்கியம் உங்களுக்கு இருக்குதா என்பதை நீங்கள் அறிஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, அடுத்து இன்னொரு வசனம். சங்கீதம் 63:1. தேவனே பாருங்க என்ன சொல்கிறாரு, நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரோடு கூட எவ்வளவு நெருக்கமான ஒரு ஐக்கியம் வைத்திருந்தவர் தெரியுமா தாவீது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஐக்கியம் வைத்திருந்தா தான் தாவீது குறித்து சொன்னது போல் நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. எப்படி இருந்தார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறதற்கதாக தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே வாஞ்சை, ஆண்டவர் மேலே விருப்பம், ஆண்டவர் மேலே ஆசை, ஆண்டவர் மேலே ஒரு ஐக்கியம், நெருக்கம். அவர் நெருங்கி ஆண்டவரோடு கூட எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறாருன்றதை எங்கே சொல்கிறாரு? சங்கீதம் 16 சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நீர் இருக்கிறீர். சோத்திரம். சங்கீதம் 139 அதை தான் சொல்கிறாரு. என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிற. இப்போ பாடணும் பார்த்தீங்களா? ஆமாம். சோத்திரனை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறவரேன்னு பாடணும். உண்மை அதுதான். அல்லேலூயா. அப்போ அந்த உணர்வோடு கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை சுற்றித்தான் இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துகிறவர், அவர் என்னை நேசிக்கிறவர், அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய சகல காரியங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகணும். ஆமென். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமையோட ஒரு இடத்துல நம்ம காரியங்களை சொல்லி என்ன பண்ணணும், நமக்கு வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஜெபம்.
கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ சங்கீதம் 61:1 வாசி முடிச்சாச்சா? தேவனே நீர் என் தேவன். அப்போ கர்த்தரை எப்போ தேடணுமா? அதிகாலமே தேடுங்க, தினமும் காலையிலே தேடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ தேடுகிறவர்களாக இருப்போம். காலையில் எழுந்ததும் சோத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கம், ஒரு குறைஞ்சது அரை மணி நேரமாவது காலையில், இரவு அரை மணி நேரமாவது நீங்கள் ஆண்டவரை தேடணும். அல்லது காலையில் 1 மணி நேரத்தை கொடுங்க. சோத்திரம் நல்ல துதி பாடல்களை பாடுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படி தேடும்போது தாவீதுக்கு அந்த காலையிலே தேடுற அந்த அனுபவம் இருந்தது பாருங்க. நமக்கு அந்த அனுபவம் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறேன், வறண்டதும் உலாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்தில் என் ஆத்மா. பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ காடு மலையெல்லாம் சவுலால் துரத்தப்பட்டு உபத்திரத்துக்குள்ளான தேவ மனுஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே அவர் என்ன பண்ணல, ஒரு சலிப்படையில். பார்த்தீங்களா? ஒரு சிலர் இப்போ நமக்கு வழுகிற சில கஷ்டங்களில் ஆண்டவர் மேலே சலிப்படைஞ்சிருவாங்க. என்ன ஆண்டவரை, எனக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்குது, இந்த காரியங்கள்லாம் எனக்கு நிறைவேறலை அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவீதுடைய சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட என்ன காரியங்கள்லாம் சொல்லுவார், எதையும் மறைக்காமல் சொல்லுவார். இப்படி இந்த நிலவரத்தில் இருக்கிற ஆண்டவரை, இந்த கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரை, இந்த பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரை என்னை விடுவீங்க, அல்லேலூயா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை, எனக்கு என்ன செய்யுங்க, துணை நில்லுங்க ஆண்டவரை. அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தண்ணீர்ட்டதுமா நிலத்தில் என் ஆத்மா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு, உண்மையில் தாகமாக இருக்கிறது. அதான் வாஞ்சை. என் மாம்சமானது உண்மை, மாம்சம் எதை தெரியுதுலாம், என் சரீரம் உண்மை தொழுது. சரீரம் என்ன செய்யும் ஆண்டவரே? அப்போ பாருங்கள், கைகளுக்கு நம்ம குவித்து கர்த்தரை நம்ம சோத்தரிக்கிறோம், கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம், முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறோம், சோத்துறோம். பாருங்கள், நம்முடைய மாம்சம்தான், சரீரம்தான் அதை செய்கிறது. அதுக்குள்ளே ஆவி ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆவியோடு தான், நம்முடைய ஆவியோடு தான் தேவன் இணைந்து செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதே சமயம் நல்ல கவனிங்க, பிசாசு நம்முடைய ஆவியோடு தான் இப்படி நெருங்கி வர பார்க்குறான். நான் இடம் கொடுக்கும்போது, ஆமாம், கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? சோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பிசாசுடைய தொந்தரவு இல்லாமலே இருக்குது. ஆமாம், இடம் கொடுக்கும்போது அதான் வேதம் சொல்லி பிசாசுக்கு இடம் கூடாதவர்கள் ஏன் சொல்லுகிறது? இடம் கொடுத்தா அவன் உள்ளே இருந்துக்கிட்டு பல தொந்தரவு கொடுப்பான், குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் சண்டை, சோத்திரம், பல விதமான பிரச்சனைகள், போராட்டம், இப்படிலாம். சபையில் கூட அப்படி தான். சபையிலையும் இடம் கொடுத்தா அவன் சபையும் பாதிச்சிருவான். அவன் இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற பற்றியில ஆண்டவரே நம்முடைய மாம்சம் வாஞ்சிக்கட்டும், அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரை வாஞ்சிக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விருப்பமும் அந்த ஆசையும் நாம் பெருகணுங்க. இன்னிலிருந்து அது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மேலே இருக்கிற அந்த விருப்பம். நம்ம ஆண்டவரை நேசிக்காமல் இல்லை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் தான். ஆண்டவரே நாம் விசுவாசித்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது. ஆனால் அது குறையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அன்பில் அவர் தேவ அன்பிலே நம்ம வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஒன்று கர்த்தர் மேல் வாஞ்சை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோத்திரம். அதில் ஆண்டவர் இயேசுப்பா புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்லும்போது பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். சோத்திரம். அந்த குடும்பம் என்ன பேர்? மார்த்தாள், மரியாள், லாசரு, இல்லையா? அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது சோத்திரம், அந்த மார்த்தாள் மூத்த சகோதரியாக இருக்கிறாங்க, இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் சோத்திரம், இந்த சகோதரி மரியாள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பாதத்திலிருந்து என்ன பண்ணணும், வசனத்தை கேட்குறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சரி, ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். கடைசி 2 வசனம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கலாம். மார்த்தாலே நீ அநேக, பாருங்க அந்த அம்மாவுடைய நிலவரத்தை சொல்றாரு. உள்ள அவங்க அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சாங்களா, கவலைப்பட்டு கலங்குகிறாங்களாம். சோத்திரம். அப்படி இந்த மார்த்தாளுடைய சூழ்நிலை இருந்தது, அவர் நிலவரம் இருந்ததுனால தான் சொல்கிறாரு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்க, அப்படி சொல்கிறாரு. தேவையானது ஒன்று தான். என்ன முக்கியம், ஆண்டவரை விரும்புகிறது முக்கியப்படுத்துறது அதுதான் எது அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. என்னவா?
அது என்னது? கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருப்பது, விருப்பமாக இருக்கிறது, அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தினமும் ஆண்டவரிடத்துல காத்திருக்கிற அவர் அந்த அனுபவம், ஜபத்துக்கு நேரம் செலவழிக்கிறது, ஆராதிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வேதம் வாசித்து ஜபிக்கிற பழக்கம் தினமும் இருந்தால் தான் நாம் கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்ரு. ஆமாம், கர்த்தர். அப்போ இந்த காரியங்களை நம்ம அப்போ கர்த்தர் மேல் இந்த நமக்கு இருக்கிற வாஞ்சை பெருகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து 2வது, வேத வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்கணும். சோத்ரு. கர்த்தருடைய வேதம் இருக்கு பாருங்க. இந்த வேத வசனத்தின் மேல் நமக்கு எப்படி இருக்கணும்? வாஞ்சை, விருப்பம், ஆசை இருக்கணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த புதிதாய் பாருங்க சோத்ர வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள் வளரும்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் வளரும்படி என்ன செய்யணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய பாருங்க, புதிதாக பிறந்த குழந்தை தாய்ப்பால் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கும். அப்படி வளர என்ன பண்ணுவாங்க? புட்டி பால்லாம் கொடுப்பாங்க. ஏதோ பால், அது அந்த ஜீரணிக்கக்கூடிய உணவு அதுதான் அந்த குழந்தைக்கு. அப்போ அது மேலே விருப்பமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அது பசிக்கும் போது அழுவும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதுபோல் ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வசனத்தை மேல் நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? வேதம் சொல்கிறது, வாஞ்சியாக இருக்கணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும், ஆசை உடையவர்களாக இருக்கணும் கர்த்தருடைய வசனத்தின் மேலே. கர்த்தர் சோத்திரம். வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்போ நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாயிருங்கள். சங்கீதம் 119 சோத்திரம் 131 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சோத்திரம். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியா பதிகள் என்ன சொல்றாரு சோத்திர சங்கீதக்காரன்? உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி வாஞ்சிக்கிறபடினாலே, நான் விருப்பம் கொள்கிறபடினாலே, ஆசை கொள்கிறபடினாலே உம்முடைய வசனத்தின் மேல என் வாயை என்ன செய்யறேன்? ஆவென்று திறந்து அவர்களுக்கு என்ன செஞ்சாரன்? சங்கீதக்காரன் சொல்றாரு, ஏங்குகிறேன்னு சொல்றாரு. அந்த ஏங்குற அனுபவம் இருக்குதா? வசனத்தின் மேல ஒரு ஏக்கம், ஒரு சோத்திரம், ஒரு விருப்பம், ஒரு ஆசை, சோத்திரம் நமக்கு பெருகணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அதே காரியத்தை தான் சங்கீதம் 119 40வது வசனம் கூட அது சோத்திரம் அந்த காரியத்தை தான் சொல்கிறது. வாசிகள் இன்னொரு வசனம் கூட வாசி. உம்முடைய கட்டளைகள் மேல். அப்போ வேதத்தில் ஆண்டவருடைய கட்டளைகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த கட்டளைகள் மேலே வேதத்தில் எவ்வளோ கட்டளைகள், கற்பனைகள், போதனைகள், ஆலோசனைகள், உபதேசங்கள், சோத்திரம், தேவனுடைய சத்தியங்கள் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும். வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என் விருப்பமாக இருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பேருக்கு கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சி இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆசை இருக்கிறது? நீங்கள் உங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட இதை பெற்றுக்கொள்ளணும். சோதரி கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். சரி, அதே சமயத்தில் நமக்கு தெரிந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி வேதத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் செய்கிறது வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா அதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கில் ஒன்று என்னன்னா, நாம் செய்கிறது வாய்க்கணும்னா வேதத்தை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, தியானிக்கிற அந்த நிலவரத்துக்குள்ளே வரணும். வாசிக்கலாம். 2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் எப்படி செய்யணுமா? எப்படி இருக்கணுமா? பிரியமாக இருந்தனா அப்படி வாஞ்சியாக இருந்து கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பிரியமாக இருந்து அல்லது வாஞ்சியாக இருந்து இரவும் பகலும் பாருங்க. அப்போ எவ்வளோ விருப்பமாக இருக்கணும் பாருங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிறவங்க, ஜபத்தில் நல்ல சோத்திரம் ஆண்டவரோடு கூட உறவாடுறவங்க நல்ல ஆவிக்குரியவர்களாக வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாய் நாம் மாறணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாருங்கள், நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் நல்ல முக்கியத்துவம் கொடுக்காதபடி இருப்போமானால் மாம்சத்துக்குரிய அந்த சிந்தனையும் மாம்சத்துக்குரிய போராட்டமும் அதிகமாக இருக்கும். சோத்திரம் அதான் உண்மை. அதனால் என்ன செய்யணும்? மாம்சத்துக்குரிய ஒரு போராட்டங்கள், மாம்சத்துக்குரிய சோத்திர நெருக்கங்கள் இதெல்லாம் வராதபடிக்கு நம்ம இருக்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் சோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுப்பது. அல்லேலூயா. அதை விரும்புவது, வாஞ்சிப்பது, அதன் மேல் பிரியமாக இருப்பது. அதான் சொல்லப்படும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்
அவள் இரவும் பகலும் வாய்ப்பு வரும்போது இரவும் பகலும் கூட என்ன பண்ணணும்? ஆமாம், தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ வேத வசனத்தை என்ன பண்ணுங்க? வாசித்துருங்க. வாசித்து அதை அப்படியே என்ன பண்ணுங்க? சோத்துரும். ஆமாம், தியானிக்கிறது சோத்துரும். அப்போ உங்களுக்கு இப்போ இப்போ தான் உங்களுக்கு அந்த ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒரு வேலையில் இருக்கும் போதே மற்ற காரியங்களில் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். சோத்திரம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? காலையில் இப்போ வாசிக்கிறீங்க, ஒரு 5 அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னா வேதத்திலேருந்து சோத்திரம், அது பொறுமையாக நேரம் இருந்துச்சுன்னா அது பொறுமையாக வாசித்து அதுக்கு கூட ஒரு சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு அரை மணி நேரத்தில் வாசிக்கிறீங்கன்னா ஒரு 5 அதிகாரத்தை உதாரணம் சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை தியானிக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துக்கு நேரம். இது லீவில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணலாம்? அப்படி நீங்கள் செய்யலாம். அதே வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணலாம்? வாசித்துட்டு என்ன பண்ணலாம்? சோத்திரம் அரை மணி நேரம் கூட ஆகாது, சோதரம் 1/4 மணி நேரம் தான் அதிகபட்சம் ஆகும். நீங்கள் 5 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு வாசிட்டிங்கன்னா வாசித்துடலாம். சோதரம் பொறுமையாக வாசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கூட நேரம் எடுக்கும். அப்போ சோதரம் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நினைச்சுமா? வேதம் சொல்கிறது தியானமாக இருக்கிற மனுஷனும் மனுஷியும் யார்? கர்த்தனை சொல்கிறாரு, பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி பாக்கியவான்களாக கர்த்தர் பார்க்குறார். அடுத்த வசனம், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் பாருங்க, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரம், அந்த சோத்திரம் நிச்சயமாகவே அது பலன் கொடுக்கும். நல்ல நீரை உறிஞ்சி சோத்திரம் அது நல்ல செழிப்பாக இருக்கும், நல்ல பூ பூத்து காய்த்து நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற ஒரு மரத்தை போல நல்ல பசுமையாக செழிப்பாக இருப்பான். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். நம்ம அந்த சத்தியத்துக்கு வருவோம். வசனத்தின் மேல் என்ன இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும். அப்போ நீங்கள் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 10 வசனத்தை கர்த்தர் சோத்திரம் வாசித்தீங்கன்னா எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சோத்திரம் இன்னும் வாசிக்க நேரம் இல்லை நமக்கு. ஸோ ஒரு சில வசனங்களை வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம். சரி. பாருங்க, சபையில் நெகேமியா காலத்தில் ஒருமனப்பட்டு சபை மக்கள் கூடி வந்தாங்க. கூடி வந்து என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய வசனத்தை கேட்குறாங்க, வாசிக்கிறாங்க. ஊழியக்காரங்க வாசிக்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அப்போ அந்த வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி அழுகிறாங்க, ஆண்டவரோட ஒப்புரவாகிறாங்க. அந்த சம்பவத்தை வீட்டில் போய், நான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன், வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அழுகிறாங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி. அப்போ ஊழியக்காரங்கள் வாசிக்க நல்லா கவனிங்க. சத்தியத்தை கேட்க கேட்க உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே கர்த்தர் பேசுகிறாரா? இந்த வசனத்தைப்படி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க இல்லைன்றத ஒரு அந்த எண்ணங்கள் வருகிறதா? வரணும். அது பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்களேன். அப்போ ஊழியக்காரங்கள் வாசிக்க அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு கூட்டம் ஜனம் அழுகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த வசனத்தின்படி நமக்கு வாழ்கிறது தானே இந்த நியாயபரமானத்தை கர்த்தர் கொடுத்தார், இதன்படி நம்ம செய்யலையே, ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஒப்புரவாகிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவ வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? செவி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சோத்திரம் கீழ்ப்படிந்தார்கள்னு இருக்குது. அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, அதனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்னு இருக்குது. அல்லேலூயா. சரி, வீட்டில் போய் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 10 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்ன இருக்கணும்னா ஆலயத்தின் மேல் வாஞ்சை. இப்போ எங்கே உட்காந்துருக்கிறீங்க? ஆலயத்தில் உட்காந்துருக்கிறோமா? ஆமாம், நானும் இருக்கிறேன்னா. அப்போ கர்த்தருக்கு தேவன் கொடுத்துருக்கிறதான அந்த ஆலயத்தின் மேலே வாஞ்சை இருக்கணும். ஆமாம், சோத்திரம் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபை, ஆராதனை ஸ்தலம், ஜெப வீடு. இப்போ இதெல்லாம் சோத்திரம். அப்போ இது மேலே ஒரு வாஞ்சை இருக்கிறது நமக்கு அவசியம். இங்கே எதனால் ஆலயத்தின் மேல் வாஞ்சை வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா சில வசனங்கள் வாசித்தா புரியும். சங்கீதம் 26:8 வாசிங்க. சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலம், வாசஸ்தலத்தையும் பாருங்க, அந்த ஆலயத்தில் என்ன தங்குது? மகிமை தங்குது, தேவ மகிமை தங்குற இடம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவ மகிமை தங்கி இருக்கும் வாசஸ்தலத்தையும் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் நம்ம நிரப்புகிறது.
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே உள்ளாவி நம்மத்திலே கிரியை நடப்பிக்கிறார். சோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும், நம்ம ஆவியானவருக்கு நமக்கு இடம் கொடுக்கணும். அந்த சோத்திரம் இந்த நேரத்தை சரியாக விதத்தில் பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ என்ன பண்ணணும், ஆராதனை வேலையில் ஜெப வேலையில் சத்தியத்தை இருக்கிற ஒரு 2 மணி நேரம் தேவசமத்தில் இருக்கிறோம்னா முழுமையாக நம்ம அந்த 2 மணி நேரம் ஆண்டவரோடு கூட இருக்க, அவருடைய பாதத்தில் இருக்க, கர்த்தர் மரியாதை போல ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள்னு ஆண்டவர் சொன்னாரே. சோத்திரம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 42 வசனத்தில் அதை நம்ம வாசிக்க முடியும். சரி, போக வேண்டாம். அப்போ சங்கீதம் 26:8 கர்த்தாவையும் இது ஆலயமாய் வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தலத்தையும் என்ன செய்கிறேன், வாஞ்சிக்கிறேன்னு சொல்கிறார், விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்போ தாவீதுடைய அவர் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் ஆலயத்தில் போய் அவர் கர்த்தரை ஆராதிக்கிறதுல, அவருடைய மகிமையை சோத்திரம் நிறைந்த அந்த சமூகத்தில் இருக்கிறதுல சோத்திரம் அவர் பிரியப்பட்டவராக இருந்தார். அப்போ நாமும் என்ன பண்ணுறோம், சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி இது கர்த்தருடைய நாளாக இருக்கிறதுனால கூடி வந்திருக்கிறோம். இப்படி எனக்கு கூடி வருகிறது அவசியம். மட்டுமல்ல, மற்ற நாட்களிலும் ஜெபங்கள் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நாம் கூடி வந்து ஆராதிப்பதில் கவனம் செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த சங்கீதம் 27:4 வாசிங்க. பாருங்க, சோத்திரம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டாராம். அந்த ஒன்று என்னவா? வாசிக்கலாம். ஆமாம், அதே நாடுவேன். பார்த்தீங்களா, அங்கே அந்த வார்த்தை வருது பாருங்க, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாகும். அப்போ வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம், போதும். அல்லேலூயா. வேற எந்த எண்ணமும் ஓடுதா, வேற எந்த ஆராய்ச்சி வருதா, அது வந்தால் சரியில்லை. அல்லேலூயா. இங்கே சபையில் இருந்துட்டு வேறு என்ன தேனம் கூடக்கூடாது. 2 மணி நேரம் இங்கே இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் மற்றதெல்லாம் மறந்துடுறீங்களா? அப்போ இந்த இதை வேதத்தை ஆராய்ச்சி செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் வேறு எந்த சிந்தனைகள் அப்படி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாது. இப்போ பாருங்க, வேதத்தை வாசிக்கிறது ஒரு பகுதி, அடுத்து வேதத்தை தியானிக்கிறது இன்னும் அதனுடைய மேலான ஒரு அனுபவம். அதுக்கடுத்து மேலான அனுபவம் என்னது தெரியுங்களா? ஆராய்ச்சி செய்கிறது. எந்த அளவுக்கு அப்போ வேதம் தாங்க கர்த்தர், வசனம் தான் கர்த்தர். இப்போ வார்த்தையானவர் தான் யார்? இயேசு தான் வார்த்தை. அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து நல்லா பழகணும். கர்த்தருடைய வசனத்தில் நம்ம என்ன வளரணும். இப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டு. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாகவும் சொல்கிறார், நான் என் எப்படியெல்லாம் உயிரோடு இருக்கிற காலம்லான்னு சொல்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறதுலே நம்ம விரும்பணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே வேறு எந்த காரியத்தை நீங்கள் விரும்பாதீங்க. சில இடங்களில் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த நண்பர்கள், உறவினர்கள், வேறு சபைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஜபங்களும் வைப்பாங்க, சோத்திரம் மீட்டிங்னு கூப்பிடுவாங்க. போகாதீங்க. அல்லேலூயா. நம்முடைய சபையில் நடக்கிற ஜபங்கள் போதும். அல்லேலூயா. ஆமாம், வர சபையில் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, இருக்கட்டும். ரட்சிக்கப்பட்டு வேறு சபையில் இருக்கிறாங்க, அதே சபையில் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யக்கூடாது, அவன் வேறு சபையில் அது நம்ம ஒழுங்கும் கிடையாதுங்க. நம்ம சபை விசுவாசிங்க இன்னொரு இடத்துல கூப்பிட்றாங்க, ஜபம் வீட்டு கூட்டம்னு கூப்பிட்றாங்க. ஒரே ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சு கூட்டம் நடக்குது, அது எங்களுக்கு தெரியப்படுத்தி, நல்லா கவனிங்க, தெரியப்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க. ஆமாம், நாங்கள் போய் தான் நடத்துகிறோம். கர்த்தர் விசாரிப்பு ஜபம் யார் வீட்டில்? கர்த்தர் ஆபிரகாம் பிரதர் வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன். அப்போ விசாரி ஜபம் இங்கே நடக்குது, மாதம் ஒரு முறை. அடுத்து பிரேயர் செல்லுக்கு யார் வராங்க தெரியுமா? ரட்சிக்கப்படாதவங்க தான் வர சொல்லி தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதுக்குங்க வீட்டு கூட்டம்லாம்? சபை போதும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் இது என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிப்பு தேவையா? புரியுது உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சபை போதும், சபையில் நடக்கிற ஊழியங்கள் போதும். சோத்திரம். சபையில் கூடிய வந்து நம்ம ஜெபம் பண்ணால் போதும். வேதம் சொல்கிறோம், ஆலயத்தின் மேல் நமக்கு வாஞ்சை இருந்தால் போதுன்றாரு. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஆத்ம பாரம் இருக்குமானால் நம்ம ட்ராக்ஸ் எடுத்து போயிட்டு என்ன பண்ணணும், கர்த்தர் சோத்த புதிய ஆத்மாக்களை பார்த்து கொடுத்து ஒரு 100 ட்ராக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 10 பேராவது, ஒரு 20 பேராவது ஆண்டவர் விசுவாசிப்பாங்க. அல்லேலூயா.
நீங்கள் ஆத்மா பாரம் இருந்தால் அதை செய்யுங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அதை செய்யுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கிராமத்துக்கு போங்க, ஒரு 1000 எடுத்துகிட்டு போங்க, சோத்திரம் டாக்ஸ் கொடுங்க. ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா ஒரு 100 பேராது விசுவாசித்து அங்கே உள்ள சபைக்கு போகட்டும். அல்லேலூயா. கிராமத்தில் இருக்கிற சபைக்கு போகட்டும். அதைத்தான் நம்ம செய்யணும். வேறு எதுவும் பிரயோஜனப்படாதுங்க. சோத்திரம் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வேறு இடங்கள் வேறு இடங்களில் போய் சபை மக்கள் போய் சபை பாதிக்கப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, சோத்திரம், அதாவது ப்ரேயர் செல்லு, கேர் செல்லு இதெல்லாம் நடத்துகிற நோக்கம் என்ன அப்படின்னா, சோத்திரம் புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கே வரணும், சபைக்கு வரணும் நோக்கத்தோடு தான் அதை நம்ம எல்லா சபையிலும் செய்கிறாங்க. ஆகவே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோத்திரம் அதாவது சபையின் ஒழுங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒழுங்கில் இதெல்லாம் வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இதில் கவனமாக இருங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே எங்கேயும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம் அப்படி இப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, யார் கூப்பிட்டாலும் போக வேண்டியதில்லை. சோத்திரம் அது தேவையில்லை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. சோத்திரம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதுக்கு சோத்திரம் அங்கே நம்ம கூடி என்ன செய்ய போகிறோம், அதுதான் நம்ம சபையில் செய்கிறோமே. முக்கியமாக நம்ம கூடி நம்ம ஐக்கியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் ஆலயத்தை வச்சுருக்கிறாரு, ஜெப வீட்டை வச்சுருக்கிறாரு. சோத்திரம் எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு முறைகளை கர்த்தர் கொடுத்துருந்தார். பாங்க நாங்கள் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடியே நாங்கள் சபையில் இப்படி சொன்னோம், வீட்டில் இது விட்டுக்கு ஊழியக்கார்ட்ட நாங்கள் தெரியப்படுத்தி அவர் சொன்னார், நான் சோத்திரம் மாதம்லாம் வர முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நடத்துங்க. அதே சமயத்தில் அந்த சோத்திரம் என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சோத்திர கூட்டமாக வந்து நான் நடத்துகிறேன். ஊழியக்காரங்களுக்கு தெரியப்படுத்தணும், சபைக்கு தெரியப்படுத்தி சோத்திரம் அப்படி நாங்கள் சேர்த்துப்பட்டது தான் சோத்திரம். கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இன்னும் சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நாங்கள் இருந்த சபையில் ஒப்படைச்சோம். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் கூட்டு வரல, ஒரு ஆத்மா கூட கூட்டு வரல, ஒரு வீட்டாரை கூட கூட்டு வரல, எல்லாம் உறவினர்கள் இருக்கிறாங்க. சோத்திரம் எங்கே எந்த சபையில் இருந்தோமோ அந்த சபையில் கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு. அல்லேலூயா. இதாங்க நீதி, இதாங்க தேவன் விரும்புகிறது. உண்மையை சொல்கிறேன், சபைக்கு தெரியப்படுத்தணும் ஒவ்வொரு காரியமும். சோத்திரம் என்ன சத்தியம் நல்லா கவனிக்கணும். சோத்திரம் பாருங்கள், ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா அப்போ உண்மையாக இருந்தால் தாங்க கொடுப்பாரு. உண்மையாக இருந்தோம், அதனால தான் கொடுத்தாரு. சோத்திரம் நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. எப்படியோ நம்மளால் ஊழியர்கள் மூலமாக இருக்கிறவங்க அவங்க மூலமாக செய்யக்கூடிய ஊழியங்கள் இருக்குது, அதை ஊழியர்கள் இப்போ செய்கிறோம். விசுவாசிகளுக்கு சில ஊழியங்கள் இருக்குது, சண்டே கிளாஸ் ஊழியம், சபையில் இன்னும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், சோத்திரம் புதிய ஜனங்களை கொண்டு வந்து ரிச்சிபிளை நடத்தலாம். எவ்வளோ காரியங்கள் இருக்குது, செய்யுங்க, அதை செய்யுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கடைசி காலத்தில் பாருங்கள், நம்ம சபை ஊழியம் மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியுங்களா மீடியா ஊழியம் இல்லை பாருங்கள், இது பாருங்கள் பல இடங்களுக்கு போகுது. இதனால் நமக்கு சபைக்கு தனிப்பட்ட முறையில் பிரயோஜனம் இருக்கானா இல்லை, ஆனால் அது நம்ம நோக்கமாக பார்க்கல. எப்படியாவது புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே என்ற நோக்கத்தில் தான் நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நோக்கத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ரூபா கூட காணிக்க வர்றதில்லைங்க. அதிலிருந்து அப்படி அது காணிக்க வரலை, காணிக்க வரணும்னு எதிர்பார்த்தோம்னா அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த ஊழியத்தை மீடியா ஊழியத்தை செய்ய முடியாதுங்க. சோத்திர சுவிசேஷம் போட்டும், கர்த்தருடைய வார்த்தை போட்டும், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அதில் எல்லாம் நம்ம பிரயாசப்பட்டு செய்கிறோம்னா கடைசி காலமாக இருக்குது. நான் சொல்கிறேன், கடைசி காலமாக இருக்குது. புறப்பட்டு போங்க. வாலிப பிள்ளைகள் கூட சொல்கிறேன், சோத்திர சகோதர சகோதரிகள் சொல்கிறேன், போங்க கிராமங்களுக்கு போங்க, டாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போங்க. நானே சொல்கிறேன், போய் ஊழியம் செய்யுங்க, ஆத்மாவில் ஆதியம் பண்ணுங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுங்க, நம்ம இப்போ ட்ரான்ஸ் கொடுங்க, சபைக்கு வர வைங்க. இதுதாங்க தேவன் சபையில் வச்சு நம்ம வைத்து நடத்த விரும்புகிற நோக்கம். அல்லேலூயா. இது இல்லாமல் வேறு காரியங்களெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் விரும்பாத எதிர்பார்க்காத காரியங்களை நம்ம செய்ய நான் நினைக்க வேண்டியதில்லை. சோத்திரம். ஆகவே ரொம்ப கவனமாக நம்ம இருந்து கர்த்தருடைய ஊழிய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருப்போம். அல்லேலூயா. திட்டமாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது சொல்கிறாரு, சபையில் சொல்லு, என் ஜனங்களை சொல்லு, எல்லாரும் ஊழியம் செய்ய சொல்லு. சோத்திரம். ஆமாம், ஊழியம் செய்கிறது என்பது என்ன, சுவிசேஷ ஊழியம் செய்யணும், ட்ரான்ஸ் கொடுக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சில என்ன பண்ணுங்க, அம்மா ஃப்ரீயாக இது கூட கொடுக்குது, புதிய ஏற்பாடு புத்தகம்லாம் கிடைக்குது. சோத்திரம் என்ன பண்ணுங்க, கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ஆமாம் கொடுங்க, வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒன்று கொடுங்க. சோத்திரம் ரட்சிக்கப்படட்டும், அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சபையினர் ஊழியங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஊழியக்காரங்க பார்த்துக்குருவோம். விசுவாசிங்க இந்த காரியங்களை கவனமாக இருங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
இதான் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு. அதை தான் சொல்ல வர்றேன். அடுத்து தானியேல் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், தானியேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தெரியுமா? பாருங்க, தானியேலுக்கு ஒரு சோதனை பிசாசு கொண்டு வந்தான். என்ன சோதனை? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஸ்தோத்திரம், பிசாசுடைய திட்டம், பிசாசின் அந்த பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்த சேனாதிபதி, இந்த ஆட்கள், கர்த்தர் சோத பிரபுக்கள், மந்திரிமார்கள்லாம் தானியேலை என்ன பண்ணணும்? நல்ல ஸ்தானத்தில் ராஜா வச்சிருக்கிறான். ஆகவே தானியேலை குற்றப்படுத்தி என்ன பண்ணணும்? தண்டிச்சிடணும் அப்படின்னு நோக்கத்தோட ராஜாட்ட போய் என்ன சொன்னால், 30 நாள் வரைக்கும் உண்மை தவிர வேறு யார்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை நீ சொல்லி அது சீல் போட்டு அதை உறுதிப்படுத்தணும். ராஜாவுக்கு அந்த எண்ணமே இல்லை. இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து சொன்னதுனால அவனுக்கு புரியல, இவனுடைய பின்னாடி பண்ணுற தந்திரம் புரியலை. யார் பண்ணுற தந்திரம்? இந்த பிரபுக்களும் இது மந்திரிமார்களும் பண்ணுற தந்திரம் புரியாமல் இது தானியேலை சிக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு பண்ணுற தந்திரம்ன்ற தெரியல. நல்ல மனுஷன் தானியேல் என்பது யாருக்கு நல்லா தெரியும்? தரியு ராஜாவுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. அப்போ தெரியாமல் சிக்கிக்கிட்டார். அப்போ என்ன சொல்கிற, நல்ல ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்குதே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியில் பார்த்தா தினமும் அந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற மனுஷன் எப்படி ஜெபிப்பாரான்? எருசலேமை நோக்கி பலகனி திறந்திருக்கு. எருசலேமை நோக்கி என்ன இருக்குது? எருசலேமில் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்குதா? அப்போ அங்கே நோக்கி ஜெபிக்கிறார். பாருங்க, இருக்கிறது எந்த தேசம்? அந்நிய தேசம், பாபிலோன் தேசம். அப்போ அங்கே இருக்கும்போது அங்கே தான் அவருக்கு அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அங்கே ராஜாவுக்கு 2வது 3வது ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அவரும் ஒரு ஒரு மந்திரி ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஆனால் பாருங்கள், மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க பூரா எல்லாம் விசுவாசி. இவர் தேவனுடைய மனுஷன் விசுவாசி. அப்போ பாருங்கள், இவரை எப்படியும் கொண்டு இது தண்டனைக்கு உள்ளாக்கி அவரை என்ன பண்ணணும்? சிங்கக்கபியில் போட வைக்கணும் பிளான். கடைசியில் அவர் கவலைப்படல. நான் தேவன் சித்தம் இருந்தால் இருக்கிறேன், இல்லாட்டி மூட்டை வந்துடுறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணாராம்? ஆமாம், 3 வேளையும் என்ன பண்ணாராம்? ஆமாம், அவங்களுடைய பழக்கத்தில் 3 வேளை ஜெபிக்கிறது ஒரு பழக்கம். பாருங்க, ஒரு தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு கூட. அந்த காலை அதை சொல்கிற அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்கிறாங்கல்ல, அது பூரா இவங்களுடைய பழக்கம். சில இன்னொரு வேறு இன்னொரு இடத்துல இந்த முஸ்லீம்கள் சொல்லுங்கிறவங்க எத்தனை வேளை தொழுறாங்க? 5 வேளை சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு. பாருங்கள், நம்ம யூதர்கள் கூட பாருங்கள், கிறிஸ்தவ ஆண்டவர் வந்த பிற்பாடு அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டால், புதிய ஏற்பாடு சத்தியமும் அவர்களுக்கு தேவை. இயேசுவை விசுவாசித்து இந்த மெசியாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும் என்பது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் அது அவர் பெறாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அதெல்லாம் இருந்தாங்க, நமக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். அப்படி இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி இருக்கிற ஜனங்க நாம் 3 வேளையும் ஜபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஜபத்து விடலை பாருங்கள். அப்போ என்ன அரசாங்கத்தில் ஒரு முடிவு பண்ணி அதில் ராஜா கையெழுத்து போட்டாச்சு, சீல் போட்டாச்சு. அப்போ இதை போய் சொல்கிறாங்க, நீங்கள் ராஜா நீ உங்கள்கிட்ட 30 நாளைக்கு உண்மை தவிர யாரைக்கிட்டும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு சட்டம் போட்டாச்சு. அதுக்கு கீழ்ப்படியலை தானியேல் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் என்ன அப்போ தான் புரியுது, தானியேலை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்களே. ஆமாம், ராஜா சொல்லிட்டாச்சு, முத்திரை வச்சாச்சுன்னு என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. தூக்கி போட்டானுங்க. எங்கே போட்டானுங்க? கபியில் தூக்கி போட்டானுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில் துயர சத்தத்தோடு என்ன பண்ணாராம் அந்த தரியு ராஜா? என்ன சொன்னாராம்? ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. 20-22 வாசிங்க. ராஜா கெபீட்ட கிட்ட பாருங்க, கெபீட்ட வந்துட்டான். ஒரு பெரிய அருமையான ஒரு தேசத்தில் ஒரு தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறாரு. நம்முடைய தேசத்தில் நல்ல தேவ ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன், வெளிப்பாடை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. கர்த்தர் அந்த மனுஷனோட பேசுகிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை சிங்கக்கபியில் போட வச்சுட்டானுங்கன்ட்டு துயரத்தோடு காலையில் உயிரோடு இருக்கணுமேனு ஆதங்கத்தோடு என்ன கேட்டாரான்? அந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். வாசிங்க. நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? வாசிங்க. பாருங்க, ராஜா கபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு என்ன சொன்னாரா? தானியேலே
ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறார்? பார்த்தீங்களா? யாருடைய தாசனா? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனா. அந்த அவன் அவிசுவாசியாக இருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி மனுஷன் அவன் தன்னுடைய தெய்வத்தை சொல்லலை, ஜீவனுள்ள தெய்வம்னு யாரை சொல்கிறான்? அந்த ராஜா ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஆமாம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற பாருங்க, சோத்திரம், இடைவிடாமல் ஆராதிக்கிற பாருங்க. அப்போ 24 நேரம் சோத்திரம் அங்கே ஆராய்ச்சிட்டு அரசாங்கத்துடைய அந்த பொறுப்பை செய்யாமல் இருந்தாரா? நல்லா கவனிங்க. அதான் துதி, சோத்திரம், ஆராதனை, சோத்திரம் 3 வேளை நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது. அதே சமயத்தில் மற்ற நேரம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவரோடு கூட நேரம் இருக்கும்போதெல்லாம் சோத்திரம் என்ன பண்ணுறது? அப்போ மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கிறிஸ்துவின் சிந்தை, அதாவது இப்படி சொல்ல போனால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்கிறாரு. அதுபோல் தேவ சிந்தை, அந்த பரிசுத்த சிந்தை, ஆவின் சிந்தை உடையவர்களாக இருந்து தேவனோடு கூட நம்முடைய சோத்திர ஆவி, தேவனுடைய ஆவியோடு கூட உறவாட முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த அனுபவத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க பாருங்கள். இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அப்போ இந்த அப்போ வருங்க நம்ம வாய் என்ன செய்யும்? ஸ்தோத்திரம் பண்ணும், துதிக்கும், ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? ஆமாம், ஸ்தோத்திரம் நம்ம மகிமைப்படுத்துவோம். வேறு எந்த மாதிரி வீணான சிந்தைகள் வராது. அந்த கிறிஸ்துவ சிந்தை இருக்கும்போது நமக்குள்ளாக தெய்வீக சிந்தை வந்து என்ன பண்ணணும்? நமக்குள்ளாக ஒரு சமாதானம் காணப்படும், தெய்வீக சந்தோஷங்கிற இடத்துல காணப்படும். கர்த்தர் இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. இதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய அனுபவம். சோத்திரம் எங்களுக்கு ஊழியர்களுக்கு, மூத்த ஊழியர்கள் கற்றுக் கொடுத்த அனுபவம். இதை நான் சபையில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது அதிகமாக என்ன பண்ணுங்க? வாயில் நம்ம சோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, மெதுவாக கூட என்ன பண்ணுங்க? சத்தமாக மற்ற நேரங்களில் துதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஜப நேரத்தில் கொஞ்சம் துதி சத்தம் இது நம்ம கொஞ்சம் முழு பலத்தோடு கூட ஆராதித்தாலும் மற்ற நேரங்களில் மெதுவாக நம்ம சோத்திரம் பண்ண முடியும், பண்ணணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாக அங்கே சொல்ல இடவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராயிருந்தாரா? பார்த்தீங்களா? அப்போ காப்பாற்றிருக்கணுமே அந்த தெய்வம் அப்படின்னு தானே ஆசையோடு நீ உயிரோடு இருக்கணும் தானே நான் வந்தேன் அப்படின்ற கருத்தில் சொல்கிறார் பாருங்க. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? சோத்திரம் இது பாருங்க, 22 வசனம் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன செய்யார்? தம்முடைய தூதனை அனுப்பி பார்த்தீங்களா, வாயை கட்டி, சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு விரோதமாக கூட சில ஆட்கள் சிங்கங்களை போல் எளிமையாக என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோத்திரம் தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசி நம்ம மனமுடிவாக்குறதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. சோத்திரம் உலகத்தார் ரசிக்கப்படாத ஜனங்கள் பண்ணுவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சிங்கங்கள் வாயிலை கட்டினவர், எங்கள் விரோதமாக பேசுகிறவங்களோட நானுங்க பதிலாக பேசி நான் சோத்திரம் நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, நீ எங்களுக்காக என்ன பண்ணுங்க? வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், என்ன பண்ணும்? ஆமாம், அப்படிப்பட்டவர்களுடைய வாயை நீ என்ன பண்ணும்? ஆமாம், நீ தான் மூட வைக்கணும். ஆமாம், நான் போய் மூட வைக்க முடியும், நம்ம போய் மூட வைக்க முடியுமா? பாருங்க, சிங்கங்கள் வாய்களை என்ன செஞ்சார்? அவரே ஆமாம், கர்த்தரே கட்டி போட்டார், தூதனை அனுப்பி கட்டி போட்டார். சரி, ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். அதுனேன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் என்ன செய்யலை? நீதிகேடு செய்ததில்லை. அல்லேலூயா. அப்போ நல்லா இல்லைங்க. இப்போ நம் தேவன் வைத்திருக்கிற அந்த சோத்திரம் ஆவிக்குரியவர்கள் ஆகிய ஊழியர்களுக்கும் சபைக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நாம் நீதிகேடு ஒருவருக்கும் செய்யக்கூடாது. அதே போல் இப்போ பெரியவங்களுக்கு பாருங்கள், பெரியவர்களுக்கும் சரி, நாம் ரசிக்கப்பட்டவர்களுக்கோ ரசிக்கப்படாதவர்களுக்கோ சபைக்கோ குடும்பத்துக்கோ ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? நீதிகேடு என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாதுங்க. சோத்திரம். ஆமாம், அது குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். கணவன் மனைவிக்கு நீதிகேடு செய்கிற குடும்பங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சோத்திரம். அப்படி அதனால தான் பிரிவு, அதுக்குள்ளே தான் அது விவாகரத்து. ஏன் அதெல்லாம் வருது? நீதி இல்லை அங்கே. சோத்திரம். சமாதானம் இல்லை. சோத்திரம். அங்கே தேவனுடைய அங்கே ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லாமல் போனது காரணம் தேவனை விட்டுருப்பாங்க, தேவனை மறந்துருப்பாங்க. அதனால தான் வருகிற பாதிப்பு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுக்குற வாஞ்சை இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டா. சில வசனம் நான் அதிகமான வசனங்களை அடுத்து கொடுக்கல. சோத்திரம் 1-2 வசனங்களை கொடுத்து 1 நாளாகுமா 29-3 வாசிங்க. அப்போ கொடுக்குற வாஞ்சை இருக்கணுங்க. கர்த்தருக்கென்று கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கணும். எல்லாருக்கும் இருக்கணும். சபையாருக்கு இருக்கணும். ஊழியர்களுக்கு எங்களுக்கும் உண்டு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். வாசிக்கலாம். தாவீது சொல்லுகிறார், இன்னும் என் தேவனுடைய
அது முன்னும் பின்னாடி வசனத்தை வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சோத்திரம். இங்கே விளக்கம் என்னென்னலாம் நான் கொடுத்தேன், என்கிட்ட இருந்தது நான் சேர்த்து வச்சது. ஆலயம் கட்டுவதற்காக விரும்பினார் தாவீது தன் காலத்தில். ஆனால் ஆண்டவர், நீ கட்டவனாப்பா, உன்னுடைய குமாரனுடைய காலத்தில் நான் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதுக்கு காரணம்னு சொன்னார், நீ அநேக யுத்தங்களை நடைபித்து யுத்தங்கள் அதிகமாக, ரத்தம் அதிகமாக சிந்தினாய், அதனால் நீ வேண்டாம், கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் என்ன செய்கிறேன், விருப்பத்தினால் கர்த்தர் மேலுடைய ஆலயத்தின் மேலே என்ன செஞ்சார்? ஆமாம், இன்னும் விருப்பம் அதிகமாக இருந்தது. சோத்திரம். ஏற்கனவே பார்த்தோம் ஆலயத்தின் மேல் வாஞ்சை. அப்போ அந்த ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? அதான் நம்ம ஐக்கியமாக இருக்கிற சபையில் நம்ம நல்ல ஐக்கியமாய், அன்பாய், நல்ல வாஞ்சியாய் அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்றதுக்கு நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இது தாங்க தேவன் விரும்புகிறது. நான் தெளிவான சத்தியங்களை சொல்லிடுறேன். அடுத்து எங்களுக்கு இப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் இருந்த சபையிலும் அப்படி தான் நாங்கள் காத்து கொண்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர பாருங்க, நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆலயத்துக்காக. இன்னும் ஆலயத்தை கட்டலை, நான் ஏற்கனவே சவதரித்து வைத்தேன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது அதாவது நான் சேர்த்து வைத்தது தவிர எனக்கு செய்ய போகிறேன், எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் நெஞ்ச டன் கணக்கில் சேர்த்து வச்சார். சரி, இதுக்கு ஆலயம் கட்டுவதற்கு. சோத்திரம். மகன் கட்ட போகிறாரு, இவர் சேர்த்து வச்சார். சோத்திரம். சரி, இதெல்லாம் நமக்கு டன் கணக்கெலாம் தெரியுதா? கிலோ கணக்கில் 1000 கிலோன்றதான் ஒரு டன்னு. எத்தனை அது கணக்கு பண்ணோம்னா ஆச்சரியமாக இருக்குதுங்க. சோத்திரம். எத்தனோ டன்னு கணக்கு பொண்ணு. அன்னைக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நீங்கள், ரைட்டு, உண்மைதான். சோத்திரம். ஆனாலும் கூட பொண்ணு வெள்ளி, இன்னும் வெள்ளி, பொன் வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் சேர்த்து வச்சாங்க. சோத்திரன். விலை உயர்ந்த மரங்கள், சேசித்த தேவதாரு விருட்சம், சோத்திரம், இப்படியெல்லாம் மரங்களை கொண்டு தேக்க மரம்லாம் இருக்குது பாருங்கள், சந்தன மரம், இதெல்லாம் அந்த நாட்களில் பிரபலம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கொடுக்குற வாஞ்சை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, ஆலயத்துக்கென்று மேல் உள்ள வாஞ்சியில் சோத்திரம் எப்படியெல்லாம் உற்சாகமாய் கொடுத்தார் பார்த்தீங்களா? அதனால தாங்க அவங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தா பாருங்கள். தாவீதே நிறைவாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சந்ததி, அவங்க பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சோத்திரம். பாருங்கள், தாவீதுக்கென்று ஒரு கோத்திரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள், யூதா கோத்திரம். அப்படிலாம் கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுடைய ஆலயத்திற்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு என்ன செய்யணும்? நல்லா நீங்கள் சபைக்கு நீங்களும் நானும் ஐக்கியமாக இருக்கிற சபையில் என்ன கர்த்தருக்குன்று ஊழியத்துக்குன்னு கொடுக்கணும், தேவைக்கென்று கொடுக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துக்குன்று எவ்வளோ தேவைகள் உண்டு. அப்போ அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, கர்த்தர் ஒரு காலம் நமக்கு குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், கர்த்தருக்கு கொடுத்து எனக்கு நஷ்டப்பட்டு போகணுன்னு ஒருவரும் சொல்ல முடியாதுங்க. ஆமாம், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்து நான் நஷ்டப்பட்டேன்னு சொல்லி யாரும் சொன்னாங்கன்னா அது தப்பு, அது சரியான காரியம் இல்லை. அது ஊழியக்காரன் நானாக இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுக்கறதுனால நம்ம நஷ்டப்பட மாட்டோம். ஒரு சிலர் பாருங்கள், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு கஞ்சத்தானம் போடுவாங்க. அவங்களுக்கு நான் நஷ்டமாயிருக்குது, நான் பார்த்துருக்குறேன். நானே தொடக்க காலங்களில் இதை பற்றி உனக்கு புரியாது, ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில். ஆனால் சத்தியத்தை அறிய உண்மையை அறிஞ்சு கொண்டு நானும் பார்த்துருக்கேன் பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கும்போது அந்த பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். கொடுக்காம என்ன பண்ணுவாங்க சிலர், மிச்சம் இருந்தால் அது சேமிப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. இல்லை, அது சேமிப்பாக இருக்காது, வீண் செலவுக்கு போயிருங்க. தேவையில்லாத செலவில் போய் அது முடிஞ்சிருக்கு. அதனால் நான் இதை அறிஞ்ச காலத்திலேருந்து சபைக்கு நாங்கள் எங்கள் குடும்பம் தசமாக கொடுக்குறத நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. விசுவாசி ஏறுதலேருந்து சொல்கிறேன். சோத்திரம். ஒரு சில கொடுக்கணும்னு தோணும். சரி, தேவை இருக்குது, சரி அடுத்த மாதம் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது உண்டு. நானும் கூட அப்படி நினச்சி அதனால் பார்த்தீங்கன்னா டபுள் செலவு வந்துடும். சோதரம். கொடுக்க வேண்டியதை ஒரு சோத்திரம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2000 ரூபா காணிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்காமல் இருந்தால் 4000 5000 செலவு வந்துடுதுங்க. உண்மை. இதில் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சோத்திரம். நான் பாருங்கள், முதல் வாரத்திலே நாங்கள் தசமம் காணிக்க சோத்திரம். ஆமாம், ஜெபத்தோட்டத்துக்கு இப்போ ஃபாதருக்கு ஐக்கியத்துக்கு போயிடுது. பாஸ்டர் சுவாமிதாசர்கிட்ட கொடுக்குறோம் நாங்கள், அவங்க அங்கே கொடுத்துட்றாங்க. சோத்திரம். அப்போ கொடுக்கணும். கர்த்தருக்குன்று கொடுக்கும்போது தான் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிற வாஞ்சை நமக்கு இருக்கணும். பார்த்தீங்களா? சோத்திரம். அந்த வாஞ்சை இருக்கிறதுனால தான் சுவிசேஷம் கடந்த வாரத்தில் டிஎம்ஸ் ஐயா வந்தார். அவர் ஒரு சுவிசேஷகர். அவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்க வைக்கிறோம். சோத்திரம். நம்மளும் என்ன பண்ணுறோம்? சுவிசேஷ வார்த்தைகளை தினமும் சோத்திரம் என்ன செய்கிறோம்?
ஆமாம், சோத்திரம் அறிவிக்கிறோம், சோத்திரம். ஆமாம், உங்களுக்கும் ஆசை இருந்தால் கூட என்ன பண்ணுங்க, சபையில் சோத்திரம் என்ன பண்ணுங்க, சகோதரர்கள் அப்போ வார்த்தையை கொடுக்குறவராக இருந்தால் மனைவி ஃபோட்டோ எடுங்க, இது எனது வீடியோ எடுங்க. அல்லது மனைவி சொல்கிறா இருந்தால் சோத்திரம் நீங்கள் யார் சகோதரர்கள் வீடியோ எடுத்து கூட என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் போடுங்க, உங்கள் பேரை போட்டு போடுங்கங்க. சுவிசேஷம் அறிவிக்கட்டும். நான் சந்தோஷமாக வரவே இருக்கிறேன். ஆனால் சர்ச்சு பேர் போடாதீங்க. அல்லேலூயா. சர்ச்சு போட்டு ஆமாம், எங்களுக்கு தான் அது உரிமை உண்டு. சர்ச்சு பேர் போட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆமாம், அப்போ பாருங்க, எங்கள் பேர் சொந்த பேர் போட்டு போடுறோமா? இல்லை, சோத்திரம் சர்ச்சு பேர் தான். சோத்திரம் ஏசு நம்மோடு ஜெப வீடு திருவிக்கா நகர், அவ்வளோதான். இது போடக்கூடியது இது அது இது எங்களுக்கு நம்ம சபைக்கு மூலமாக செய்கிறோம். சோத்திரம் அது என்ன சொன்னேன் இல்லைங்களா? உண்மையை சொல்கிறேன். அதாவது எந்த விதத்தில் நம்ம எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் எந்த வித ஆண்டவர் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது சோத்திரம் அது சபைக்குன்னு ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து செஞ்சால் அதில் இது செய்ய முடியாது. மற்றபடி ஊழிய தாகம் இருக்குது, ஆத்மா பாரம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஆமாம், சோத்திரம். ஏன்னா ரொம்ப பெரிய கதை இல்லை. இந்த வீடியோ இருந்து பாருங்க, எதை வச்சு எடுக்கிறாங்க, எதை வச்சு எடுக்கிறாங்க? இது விலை உயர்ந்த 1 லட்சம் 1.5 லட்சம் உள்ள இந்த வீடியோ வச்சு எடுக்கிறாங்க. எதை வச்சு எடுக்கிறாங்க? மொபைல் ஒரு 15,000 20,000 அதிகபட்சமாக இருக்கும். சோத்திரம் அந்த ஆமாம், சோத்திரம் வீடியோ உள்ள எந்த இதை வச்சு எடுத்தாலும் நீங்கள் பேசி அப்போ அனுப்புங்க. சோத்திரம் யூடியூப்பில் அனுப்பலாம், செய்யுங்க, அந்த ஊழியத்தை கூட செய்யுங்க. ஆமாம், சோத்திரம் உங்கள் பேர் போட்டு போடுங்க, நீங்கள் வேதத்தை வாசிங்க, சுவிசேஷ வார்த்தை எடுங்க, அந்த வார்த்தை பேசுங்க, அனுப்புங்க. தாராளமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். சோத்திரம் வேத வாரத்தை ஆமாம், இது கடைசி காலங்க. கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம் எலும்புங்க, நல்ல சுவிசேஷம் அறிவிங்க. நானே சொல்கிறேனே போங்க சோத்திரம். ஆமாம், டான்ஸ் கொடுங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆமாம், சோத்திரம்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ரசிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கருத்து சோத்திர வார்த்தையை ட்ராக்ஸ் கொடுங்க, வார்த்தை பேசுங்க, சுவிசேஷம் அறிவிங்களேன். வாய் திறந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரசிக்கிறார், இயேசு உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அப்போ பாவ சாப மரணத்தில் பிடியிலிருந்து விடுதலையாக்கி உங்களை உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறவர், நரக அக்கினிக்கு தப்புவிக்கிறவர், என்றும் உயிரோடு இருக்கிறார், உங்களை ஆசிரியக்கு விரும்புகிறார். சொல்லுங்க, சோத்திரம் போங்க. ஆமாம், சோத்திரம் அதாங்க ஆத்ம பாரம். அதுதான் ரெச்சிப்பில் உங்களை ஜனங்களை நடத்தும். மற்றபடி வேறு எந்த முயற்சியும் வேஸ்ட்டுங்க. நான் பார்த்துட்டேன், எடுக்கிற முயற்சியெல்லாம் வேஸ்ட்டு தான். புதிய ஆத்மாக்களை நம்ம ரெச்சிப்பில் நடத்துறதுக்குன்னு எடுக்கிற முயற்சிகள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுதே தவிர, வேறு விசுவாசிகள் ரசிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் சோத்திர சபையோடு இருந்தால் தான் பிரயோஜனப்படும். சபைக்கு வெளியே இருந்தால் பிரயோஜனப்படலை. நான் பார்த்துட்டேன். எத்தனை வருஷமாக பார்க்குறேன்? 24 வருஷமாக பார்க்குறேன். 1 நாள் 2 இல்லை. அப்படியே போனால் கூட அதனால் சபைக்கு பாதிப்பு தான் உண்டாகுது. நமக்கு தெரியும். அப்படி இருந்து பாருங்க, சோத்திர தேவையில்லாமல் பலவிதமான பாதிப்பில் ஏற்படுத்தி ஏற்கனவே இருந்து போனவங்க அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆமாம், சோத்திரம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பாதிப்பு தான் வந்தது. அதான் நான் சொல்கிறேன், போங்க சோத்திரம். அப்படியே பிரிவுப்பட்ட சரி சபையிலேருந்து பண்ணுறாங்க, நீங்கள் கூட பண்ணுங்கள். உங்கள் வீடியோ எடுத்து நீங்களே பேசி அனுப்புங்களேன். அப்படியே அனுப்புகிறாங்களே, பார்க்குறீங்களா? இல்லாத சொல்கிறேன். அப்படியே சோத்திரம் வசன வேதத்தை வாசிங்க, ஒரு வேத பகுதியை வாசிங்க, அதுலேருந்து சுவிசேஷ வார்த்தை இருக்கும். சோத்திரம் சிஸ்டர் அனுப்புகிறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் கூட அனுப்புங்களேன். சோத்திரம் அது ஆனால் சபை மூலமாக செய்ய முடியாது. இவங்களே அதுக்கு படுற பாடு எங்களுக்கு தெரியும். சோத்திரம் சபையின் மூலமாக என்ன பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கே பாருங்கள், இந்த தம்பிமார்கள்லாம் சில பேர் இந்த சோத்திரம் அவங்க படிப்புகளோடு கூட இது செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட சோத்திரம் தொடர்ந்து செய்வோம்ப்பா, நமக்கு வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் செய்வோம். சில சமயம் பிள்ளைகளுக்கு பாருங்கள், இந்த ஷார்ட் மெசேஜ்லாம் சோத்திரம் 3 நிமிஷம் இதெல்லாம் சபை. இந்த பிறகு நான் இப்போ ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறேன்னா, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறேன்னா, இதிலிருந்து முழு செய்தியையும் அநேகர் விரும்பி பார்க்குறதில்ல. ஏன்னா அது பொறுமை இல்லை. 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கேட்க அவங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால் ஒரு பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் செய்தினா கேட்குறாங்க. அப்போ அதை ரெடி பண்ணி போட விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம டைம் இல்லை அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு முடியல, நேரம் முடியல. பாருங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பிள்ளைங்கள் ஊழியத்தில் அவங்க செய்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி விருப்பம் இருந்தால் செய்யுங்க, தாராளம் செய்யுங்க, அனுப்புங்க. உங்கள் பேரை போட்டு என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. சோத்திரம். ஆமாம், சுவிசேஷம் போகட்டும், சோத்திரம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கிற வாஞ்சை. 1 தெசலோனிக்கர் 4:8 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆள்கையா அசட்டை பண்ணுகிறவன் நல்ல
இல்லைப்பா, நாங்கள் உங்கள் மேல் அது நான் வசனம் 4:8 சரி, இன்னொரு வசனம். அப்போ அந்த வசனத்தை தப்பறாச்சே. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் இருக்குது. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற வார்த்தை இருக்கா? என்னது? நாங்கள் உங்கள் மேல் 2 தெசலோனிக்கேயரா? பார்த்தீங்களா? அந்த சாரி 2:8 1 தெசலோனிக்கேயர் 2:8 வாசிங்க. பாருங்க, சோத்ரம் என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? தெசலோனிக்கே சபையாரே, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து என்ன செஞ்சோம்? தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினால பார்த்தீங்களா? ஊழியர் சபையுடைய ஊழியக்காரங்களை அப்படிப்பட்டவங்க தாங்க. உங்களுக்காக கண்ணீரோடு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறக்கூடியவங்க தான் உங்களை ரட்சிப்பில் நடத்தின நீங்கள் ஐக்கியமாக இருக்கிற சபையுடைய ஊழியக்காரர்கள். நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் மற்ற ஊழியக்காரர்கள்லாம் நீங்கள் அங்கிட்டு சில பேர் நீங்கள் என்ன அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஆள்கள் அல்லது பைய தூக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம் வர்றவங்க வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் சில பேர் வருவாங்க. இந்த வசனம் இருக்கிற வீடுகளாக பார்த்துட்டு ஸ்தோத்திரம் தான் சபையினுடைய மேய்ப்பனாக இருக்கும். அந்த சபையுடைய மேய்ப்பனாக இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுக்குரிய அவர்களுக்குரிய அந்த மந்தையின் ஆடுகளை அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் வீடுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே பூந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்க வாங்க போகிறதுக்கு இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. மாதத்தில் ஒரு வாரத்தில் அப்படி வர்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஆட்களெல்லாம் வீட்டில் சேர்க்காதீங்க. சபைக்கு பாதிப்பு உண்டு பண்ணுவாங்க. தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணி. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊழியத்தை குறை பேசுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, ஊழியக்காரங்களை குறை பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு புரியாது, அது நல்லது கெட்டது. ஏதோ வர்றாங்க, ஜெபிக்க வர்றாங்க, ஜெபிச்சுட்டு போட்டோம், இதை காணி கொடுத்து விடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து. நாங்கள் பாருங்கள், அந்த தொடக்க காலத்திலேருந்து இதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். ஸ்தோத்திரம். நம்ம எங்கள் சபை ஊழியக்காரை தவிர மற்ற எந்த ஊழியக்காரரையும் நாங்கள் எங்கள் சபைக்குள்ளே எங்கள் வீடுகளுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்கிறதில்ல. அப்படி தான், அதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்கின்படி இருந்தால் சபை பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவையில்லாமல் இப்போ வந்து பேசிடுவாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுடைய ஆதாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு அந்த திட்டங்கள் இருக்குது, இந்த திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யுங்க. உங்கள் சபையை விட நாங்கள் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் அப்படி பண்ணிக்கிறோமாக்கும், வானத்தை வில்லா வடைச்சிருவோமாக்கும். ஸ்தோத்திரம். அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உடனே அப்படியா? பெரிய திட்டங்கள் இருக்குது, நாங்கள் பெருசாக என்ன பண்ண போகிறோம்? சொல்லுவாங்க, இத்தனை 1000 பேரை ரிச்சிப்பில் நடத்த பிளான் இருக்குது. நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தா அதெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க. பிளான்லாம் சொல்லுவாங்க, நிறைய பிளான். இந்த வருஷத்துக்கு இந்த பிளான், போன வருஷத்துக்கு அந்த பிளான் வச்சோம், வர்ற வருஷத்துக்கு வேறு பிளான் வச்சுருக்குறோம். ஒரே பிளானியா? ஆத்ம பாரத்தோடு கூட என்ன பண்ணணும்? இன்னும் ஜனம் ரசிக்கப்படணுமே, அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். 2 தான். ஜெபம் பண்ணணும், கிரியை செய்யணும். இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற மொத்த பிளானே. அதை நம்ம செஞ்சால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது சபையில் செய்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்களும் இணைஞ்சு எங்களோட இணைந்து செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற வாஞ்சியாக இருந்து அந்த என்னத்தை செஞ்சோம்? தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம். சுவிசேஷத்தை அப்போ அறிவிக்கிறதுக்கு என்ன செய்ய தேவை? விருப்பம் தேவை, வாஞ்சை தேவை. அப்போ நாம் தேச ஜனங்கள் மேலே என்ன செய்யணும்? அன்பு வைத்து அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆத்மா ரட்சிக்கப்பட நற்செய்தி அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிங்க. தரிசது கர்த்தர் திட்டமாக பேசுனதுனால தான் சொல்கிறேன். கடைசி காலம் அறிவிங்க. ஸ்தோத்திரம். மற்ற இடத்துல போயிட்டு நம்ம வீட்டில் கூப்பிட்றாங்கன்ட்டு போட்டு வீட்டில் போய் கூடி என்ன மிஞ்சி போனால் மாதத்தில் ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போயிடுமா? அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் எங்களுக்குலாம் தெரியும். நாங்கள் இதெல்லாம் போகிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். கூப்பிடுவாங்க, கொள்வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நாங்கள் ஊழியம் செஞ்சு சொன்னோம்னே எல்லாம் புதிய ஆத்மாக்கள் கூப்பிட்டு யாரையும் சபையில் இருக்கிற ரசிக்கப்பட்டவங்களை கூப்பிடவே இல்லைங்க. ஒருத்தரை கூட கூப்பிடலைங்க. நாங்கள் ஸ்தோத்திரம். நான் சபை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை எனக்கு கூப்பிட எங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டால் ஒருத்தரையும் கூப்பிடாம, எங்கள் சபையில் இருக்கிற யாரையும் கூப்பிடாம, நாங்கள் இருந்த ஐக்கியத்தில் புதிய ஆத்மாக்கள், சொந்தம் வந்தவங்க, உறவினர்கள், நண்பர்கள் இப்படி கூப்பிடுவோம். ஸ்தோத்திரம். கூப்பிட்டு அதில் ஒரு 25 பேர் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. பெரும்பாலும் நான் கூட இருக்க மாட்டேன், சகோதரி தான் நடத்துவாங்க. அப்போ அந்த எங்கள் மூலமாக வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அது சபையில் நாங்கள் இருந்த சபையில் போய் ஒப்படைச்சோம். பாஸ்டர் இருந்தாங்க, பாஸ்டர் ஆத்மாக்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்றைக்கி அங்கேயும் உண்மையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அதில் உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, அக்கா குடும்பம், தம்பி 2 குடும்பம், என் மச்சான் குடும்பம், சோத்திரம், சகோதரியுடைய தம்பி குடும்பம், இவங்களாம் ஆண்டவர் எங்கள் மூலமாக அறிஞ்சவங்க தான். அந்த சபையில் தான் இருக்கிறாங்க. சோத்திரம். ஆமாம், அது உங்களுக்குரிய ஆத்மா. சோத்திரம் உங்களுக்கு. அப்போ சோத்திரம். அப்போ நம்ம சபை வச்ச பிறகு நம்ம நாங்கள் கூப்பிடவே இல்லை, யாரையும் கூப்பிடலை, நாங்கள் கூப்பிடவும் மாட்டோம். சோத்திரம். அது முறையும் கிடையாது, தவறு. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள், தேவ ஊழியர் மேல் வாஞ்சை. 2 கொரிந்தியர் 7:7 வாசிங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியர் மேலே, சபை ஊழியர் மேலே உங்களுக்கு வாஞ்சை இருக்குன்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, அங்கே யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அது நீங்கள் வாசிங்க. அவர் தேவனுடைய மனுஷன்தான், அவர் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீத்தும் வந்ததினால மாத்திரமில்லை, உங்கள் வாஞ்சையையும் பாருங்கள். சோத்திரம். யார் மேலே வாஞ்சை இருந்தாங்களா? சுவிசேஷ அறிவித்த ரட்சிப்பில் நடத்தின சபையின் மேய்ப்பனாகியே இருந்த அந்த பவுல் மேலே அந்த ஒரு கிறிஸ்து நிமித்தம் வாஞ்சை இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு அவங்களுக்கு. அதான் சொல்லப்பட்டு பாருங்க, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவங்க கண்டு. பார்த்தீங்களா, ஊழியக்காரர் மேலே என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு வாஞ்சை இருந்துச்சு, பக்தி வைராக்கியம் இருந்துச்சாங்க. பக்தி வைராக்கியம் சொல்லும்போது யாருக்கு மேலே தான் நம்ம சொல்லுவோம்? கர்த்தர் மேலே பக்தி வைராக்கியம் வேண்டும்னு தானே சொல்லுவோம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என் மேலே வாஞ்சியாகவும் இருந்தீங்க, அன்பாகவும் இருந்தீங்க. வாஞ்சின்றது அன்பையும் குறிக்கும். சரி, பிரியமாக இருந்தீங்க. அதே சமயம் பக்தி வைராக்கியத்தையும் அந்த தீர்த்து கண்டு என்ன செஞ்சானா? உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதுனாலும் நானும் ஆறுதல் அடைந்து என்ன செஞ்சேன்? அப்படி ஒரு காரியங்களை செஞ்சீங்கன்னா நாங்கள் ஆறுதலும் அடையும், சந்தோஷமும் அடைவோம். அல்லேலூயா. அதே போல் நீங்களும் ஆறுதலும் சந்தோஷமும் அடையணும்னு தான் எங்களோட விருப்பம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே அப்போ பாருங்கள், உங்களுக்கும் சில வார்த்தைகளை கொடுக்குறேன் பாருங்கள். சரி, இப்போ ரோமர் 16ஆம் அதிகாரம் 3:4 சொல்லப்பட்ட அந்த குடும்பத்தை போல கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் குடும்பம் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் சபைக்கு தூணாக இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாக, ஆமாம் சோத்திரம், அந்த நீங்கள் ஐக்கியமாக இருக்கிற சபைக்கு இருக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்குற யாரும் அவங்க சபையில் அவங்க அந்த ஊழியத்தில் அந்த ஊழியக்காரர்களுக்கு உண்மையாக இருந்தால் அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். ஏன்னா அந்த வார்த்தைகள் பல இடங்களுக்கு போகுது. அந்த சபையில் அவங்கவுங்க உண்மையாக இருக்கணும், விசுவாசிகள். இது தேவனுடைய சுத்தம். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாயும் ஆக்கலாவையும் வாழ்த்துங்கள். அடுத்த வசனம் முக்கியம் பாருங்க. ஒரு ஊழியக்காரன், அந்த சபையினுடைய மேய்ப்பனாகிய அந்த ஊழியக்காரனுக்காக என்ன பண்ணாங்களாம் பாருங்க? என் பிராணனுக்காகன்னு சொல்றாரு. என்னுடைய பிராணனுக்காக என்ன பண்ணாங்களா? தங்கள் பாருங்கள் எவ்வளவு எப்படி இருந்தான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்கல் ஆக்கிலா குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கோம்? அப்போஸ்தலர் புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். அப்படி ஊழியத்தில் உண்மையாக இந்த நல்ல ரெச்சிபிளை நடத்தின பிரிஸ்கல் ஆக்கிலான்ங்கிறது யார்? அந்த கணவன். பிரிஸ்கிலால் என்பது என்ன? யார்? அவங்க மனைவி, கணவன் மனைவி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலே ஆண் பாருங்க ஆவியானவர் சோத்திரம் அந்த பேரை எழுதி வச்சிருக்கிறார். கவனிங்க, அவங்க பேர் இங்கே மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் புத்தகத்திலையும் வருது. ஊழியத்துக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தவங்க, உண்மையாக இருந்தவங்க. அந்த ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தோல் கொடுத்து நின்றவங்க, ஜீவனை கொடுக்க கூட அந்த பிராணனுக்காக என்ன பண்ணாங்களாம்? தோல் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் மாத்திரம் இல்லை சொல்றார், நான் மாத்திரம் இல்லை, உண்டான சபையார் எல்லாரும் எப்படி இருக்காங்களா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல முன்மாதிரியாக இருந்ததுனால பாருங்க சோத்திரம். இப்படித்தான் நம்மளும் கூட இருக்கணும்னு சொல்லி உணர்வடைஞ்சு அப்போ பவுலுக்கு அவ்வளவு ஊழியத்தில் தோல் கொடுத்து நின்றுருக்காங்க மற்றவங்களும். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ முன்மாதிரியாக வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அது எபிரேயர் புத்தகத்தில் 13:17 வாசிங்க, முக்கியமான வசனம். அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் சபையினுடைய மேய்ப்பராய், சபையினுடைய போதகராய் இருக்கிற ஊழியர்கள், அந்த சபையை நடத்துகிறவர்கள் மட்டுமில்லை, அந்த சபையினுடைய விசுவாசிகளை உங்களை கிறிஸ்துக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறவர்கள் நாங்கள். அல்லேலூயா. வேற யாரையும் கர்த்தர் எதிர்பார்க்கறதில்ல, வேற யாரும் உங்களுக்கு பொறுப்பாளிகளும் அல்ல. உங்களுக்கு உத்தரவாதிகள் யார் என்றால் கர்த்தர் தந்திருக்கிற அந்த சபையினுடைய ஊழியக்காரர்கள் தான் அந்தந்த சபைக்கு உத்தரவாதிகள். அல்லேலூயா. வேற எந்த ஊழியக்காரர் இல்லைங்க.
வேறு தெரிஞ்ச ஊழியக்காரங்களோ, சொந்த பந்தங்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ அவங்களாம் இருக்கட்டும். அவர் என்ன அழைக்கப்பட்டு விசுவாசியாக இருந்தால் விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரங்க இருக்கட்டும். அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் ஓகே தான், நான் அது தப்பு சொல்லலை. உறவினர்கள்லாம் வருவாங்க போவாங்க, அவங்களாம் நம்ம நேசிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த அன்பு ஐக்கியெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அவருக்கு நேசிக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் தேவை தான். ஆனால் என்ன உங்களை நடத்துகிறவர்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதிகள் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் பாருங்களேன். இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. சபையார், ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் நோட்ஸ் பண்ணி நல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொண்டாலும் சரி, அல்லது நீங்கள் எழுதி கொண்டாலும் சரி, உங்களை நடத்துகிறவர்கள் சபையின் மேய்ப்பராக இருந்து உங்களை நடத்துகிறவர்கள் அந்த சபையினுடைய ஊழியக்காரர்கள், அந்த சபையின் ஊழியக்காரராக இருக்கிற ஊழியக்காரரும் ஆமாம், உங்களை நடத்துகிறவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அப்படி நடத்துகிறவர் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர் நாங்கள் மட்டும்தான், அந்த சபையோட ஊழியக்காரர் தான். இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு சபையோட விசுவாசிக்கு நான் உத்தரவாதி கிடையாது, நான் உத்தரவாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இன்னொரு சபையோட ஊழியக்காரர் இந்த சபையோட விசுவாசிக்கு உத்தரவாதி கிடையாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுதான் தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கு. இந்த ஒழுங்கத்துக்கு மாறாக நம்ம எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவனுடைய சித்தமும் இல்லை. அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்கள் அப்படின்னா ஜெபிக்கிறவங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக நாங்கள் தான் ஜெபிக்க முடியும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் இறங்கி சொன்னாலும் இல்லை சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய அவசரம் இருந்தால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய காரியங்கள் சரீரத்தில் அல்லது குடும்பத்தின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம். கர்த்தர் சோத்திரம் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம், ஜெபிச்சு கொண்டு வருகிறோம். சரி, கர்த்தர் விழித்திருக்கானபடியா அவர்கள் நல்ல நீங்கள் ஊழியக்காரன் துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரிய சபையினுடைய போதகர்களாக இருக்கிறவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தணுமே தவிர எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது உங்களுக்கு மேன்மைங்க. ஆமாம், எங்களை துக்கப்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, வாசிங்க. துக்கத்தோடு இல்லை, சந்தோஷத்தோடு செய்யணும்னு வேதமே சொல்லுது பாருங்கள். சந்தோஷத்தோடு செய்வதற்கு நீங்கள் அன்பாக நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், இருந்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு கூடுதலான அன்பை காட்டுவோம். நிச்சயம் காட்டுவோம். ஸோ செய்ய முடியும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணுங்க? இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதுதானே கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்களா? கீழ்ப்படியணும். சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அதை தான். அல்லேலூயா. என்ன கீழ்ப்படியணும்னு சொல்கிறாரு ஆண்டவர், அடங்குன்னு வேறு சொல்கிறாரா? நாங்கள் யாருக்கும் அடங்குற மாதிரி இல்லையே அப்படிலாம் எனக்கு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ கீழ்ப்படிந்து அடங்குகள்னா, ஆமாம், நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி நானும் அடங்கியிருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் இருந்த சபையில் போய் கேட்டு பாருங்கள். ஆமாம், ஊழியக்காரன் எங்களுக்கு இருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருக்கிறாங்க. கீழ்ப்படிஞ்சு அடங்கியிருக்கோமா அடங்காமல் இருந்திருக்கோமா எனக்கு கேட்டு பாருங்களேன். அப்போ கீழ்ப்படிந்து அடங்குகள், இந்த வசனம்லாம் நான் இன்னொரு வசனமும் இருக்குது, அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்குது. அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் பாருங்க, துக்கப்படுத்திட்டா அதனால் அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லலை, இது ஆவியானவர் எழுதின தேவனுடைய வார்த்தை. இது எல்லா சபைக்கும் பொருந்தும். இந்த வார்த்தை போகுது, எல்லாருக்கும் போகுது. அந்தந்த சபை விசுவாசிங்க இந்த வசனத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த ஸ்தல சபைக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியத்துக்கு உண்மையாக இருக்கணும். ஊழியக்கார ஊழியர்களுக்கு சபைக்கு சோத்திரம் தேவன் தந்த சபை இல்லையா? சோத்திரம் அதுக்கு உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் உண்மையை பார்த்து உண்மையுள்ளவர்களை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்கள், இப்படி அப்போ நாங்களும் எப்படி இருப்போம்னா, தெசலோனிக்கேயர் 2:8 வாசிக்கலாம். இப்போ 2:8 வாசிக்கலாம் பாருங்கள். ஏற்கனவே நான் உங்கள் மேலே வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு வாஞ்சியாக இருப்போம். வாஞ்சியாக ஊழியக்காரர்களை நிச்சயமாக அப்படி கர்த்தர் நடத்துகிறாரு. அந்த சபையினுடைய விசுவாசிகளுக்கு நாங்களும் என்ன இருப்போம்? வாஞ்சியாக இருப்போம், விருப்பமாக இருப்போம். சோத்திரம் உங்கள் மேலே அன்பாக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம் மற்றவர்கள் குறித்து எங்களுக்கு நமக்கு தேவையில்லை, ஆனால் நாங்கள் இருப்போம். கர்த்தர் சோத்திரம். ஏன்னா நீங்கள் எங்களுடைய விசுவாசிங்கள், எங்கள் சபையினுடைய விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆத்துமாக்கள் தான். நாங்கள் உங்களுக்கு சோத்திரம் விசுவாசத்தில் நடத்துகிற சோத்திர சகாயராக இருக்கிறோம். சோத்திரம் அப்படி தான் வேதம் சொல்லுகிறது.
நாங்களும் உங்களுக்கு அதிகாரியும் இல்லை, எந்த ஊழியர்களும் அதிகாரிகளாக வேதம் சொல்லப்படவும் இல்லை. எனக்கு சத்தியம் தெரியும், அதனால தெளிவாக நான் சொல்கிறேன். நான் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரியாக இல்லாமல் உங்களுக்கு சகாயராக இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், ஒரு காரியத்தை. அடுத்து பரம வாசஸ்தலத்தை சுதந்திரிக்கும் வாஞ்சை. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த வாஞ்சை இருக்கணும். எல்லா வாஞ்சியும் இதோடு கூட கடைசியாக முக்கியமாக இருக்க வேண்டிய வாஞ்சியானது பரம வாசஸ்தலத்தை என்ன செய்யணும்? நான் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க 2 Corinthians 5:2 வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்தெல்லாம் பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தவித்துன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கூடாரம்னு சொல்லும் போது வீடுன்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். இது பாருங்கள், சரீரமாகிய கூடாரம். ஹல்லேலூயா. நாம் தங்குறதுக்கு ஒரு கூடாரமாகிய வீடு இருக்கணும். அது சொந்த வீட வாடகை வீட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் ஸ்தோத்திரம், நாம் இந்த கூடாரமாகிய மண் பாண்டமாகிய இந்த கூடாரத்திற்குள்ளே தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார், ஜீவனை வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த கூடாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? தவிக்க தான் செய்கிறோம் இல்லையா? ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த கூடாரத்தில் நாம் தவித்து, வசனம் பாருங்கள், போய் சொல்லாத தெளிவாக கலை. அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது தவிப்போம், ஆமாம், போராட்டம், கலக்கம் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் தாண்டி முன்னேறி போய்கிட்டு தான் இருக்கிறோம், போகணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தவிப்பு இருக்கும். ஆமாம், சில கலக்கம் வரும், சில சோத்திரம், சில சமயத்தில் என்ன வரும்? சோர்வு வரும். எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருடைய பலத்தினாலே நாம் முன்னேறி போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து என்ன செய்கிறோம்? நம்முடைய பரம வாசஸ்தலம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, எங்கே இருக்குது? ஆமாம், அங்கே இருக்குது. நம்ம பரம வாசஸ்தலத்தை நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் சொல்லப்பட்டு. ஆகவே ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள என்ன செய்கிறோம்? மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் வாஞ்சியாக இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த பூமியில் இருந்தாலும் கர்த்தர் சோதரம் நமக்கு ஒரு பரம வாசஸ்தலம் இருக்குது, அதை நான் சுதந்திரிக்கணும் என்ற விருப்பம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா வயதில் பாருங்கள், சோத்திர வயது கூட கூட சோத்திரம். அப்போ கர்த்தருடைய சோத்திரம் அந்த சோத்திரம் நாள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வருது. அது எல்லாருக்கும் உண்டு, பொதுவானது உண்டு. சோத்திரம். அதே வேளையில் நாம் ஆண்டோடைய நாளுக்கென்று அந்த சோத்திரம் கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டியது மணவாட்டி சபையினுடைய அது கடமை என்று வேதம் சொல்கிறது. மணவாளனா இயேசு வரும்போது மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யோபுக்கு போல அந்த வாஞ்சை இருக்கணும். சோத்திரம். யோபு சொல்கிறார் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் யோபு 17:25 27 வசனத்தை வாசிங்க. யோபு 17ஆம் அதிகாரம் தானே வாசிக்கலாம். 25 27 வசனம். இல்லை, இப்போ இந்த வசனம் சாரி, எத்தனை வசனம் அது? 19. சரி, 19:25. சரி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் பாருங்க. சோத்திரம். அந்த மீட்பர்னு யாரை சொல்கிறாரு? இயேசுவை தான் சொல்கிறாரு. சோத்திரம். அப்போ ஆண்டவரை அவர் சோத்திரம் பார்த்ததில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு ஆமாம் சோத்திரம் முன்பாக வாழ்ந்த, மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன் யோபு. சோத்திரம். நமக்கு தெரியும், நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தவங்க பூரா யாருன்னு கேட்டால் சோத்திரம் மோசைக்கு பின்னாடி உள்ள தாவீது, இவங்கெல்லாம் சோத்திரம் நியாயப்பிரமாண காலத்தை சேர்ந்தவங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை சேர்ந்த யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறார்? என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் கூட என்ன ஆகும்? என்ன பண்ணுவேன்? நான் என் மாம்சத்திலிருந்து என்ன செய்வேன்? தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம இந்த பூமியில் வாழுகிறது சோத்திரம் ஆண்டோட வருகையில் நம்ம போனோம். நம்ம இது ஒரு கடைசி காலம். ஆகவே இதை நம்ம அறிஞ்சு நம்முடைய எண்ணங்களும் ஆசைகள்லாம் இந்த ஆண்டவரை நான் சந்திக்கணும். சோத்திரம். இந்த வாஞ்சை தான் நமக்கு இருக்கணும். ஆகவே சோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாஞ்சை வரும்போது இந்த வசனம் ஞாபகம் இருக்கணும். சோத்திரம். நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடிய கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் இந்த கடைசி காலத்தில். வேறு எண்ணமும் வேணாம். ஒரு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். ரசிக்கப்படாத ஒரு கூட்டத்தை சோத்திரம். ரசிக்கப்படுற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற வேலை எங்களுக்குரியது, சபை ஊழியர்களுக்குரியது. ரசிக்கப்படாத ஜனங்களை சபை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்த உதவுறது உங்களுடைய பகுதி. நான் சொல்கிறது சத்தியம் சரிதானா?
இதை நாம் சரியாக செய்யணும். நாங்கள் செய்ய வேண்டியது சரியாக செய்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டியது நான் சரியாக செய்யுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ சோத்திரம் 27 வசனம் வரைக்கும். அடுத்த வசனம் சோத்திரம். அவ பாருங்க, அவரை என்ன யார் பாப்பா? நானே பாப்பேன்னு சொல்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, அவர்களுக்குள்ள ஒரு வெளிப்படுத்துதல் என்னென்னா, அவங்க மனவட்டி சபையாய் கிடையாது. யார்? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி வாழ்ந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் யார் கூட? யோவான் ஸ்நானுக்கு முதற்கொண்டு சோத்திரம், அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாரும் ஆதாம் வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ சோத்திரம் இந்த சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்குன்னு வாசஸ்தலம் வேறு. சோத்திரம் புதிய வானம், நமக்கோ புதிய எருசலேம் என்ற அந்த ஒரு மேன்மையான புதிய ஏற்பாடு சபைக்கு அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது வாசஸ்தலம் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்ட. பாருங்கள், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. ஆமாம், என் கண்களே அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த வாஞ்சியால் என் உள்ளேந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறதுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்கிறாரு. நான் பார்ப்பேன் அவரேன்னு சொல்கிறாரு. அப்போ நிச்சயமாக அந்த பரிசுத்தவான்கள் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க மனவாட்டியாக அவர் புதிய ஏற்பாடு சாமி மனவாட்டியாக பார்க்க போகிறதில்ல. கர்த்தர் சோத்திரம் பரிசுத்தவான்களாக ஜீவித்த கர்த்தர் சோத்திரம் உண்டாடு தேவனுடைய மனுஷர்களாக சோத்திரம் அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தில் அவர்களுக்கு கிடைச்ச அந்த சோத்திரம் அந்த கிருபையின்படியாக அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தர் சோத்திரம் அவரை பார்ப்பார்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் 7 பாயிண்ட் சொன்னேன். சரி, மனதில் வைத்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் தியானிங்க. ஒன்று, கர்த்தர் மேல் வாஞ்சை. 2வது, வேத வசனத்தின் மேலே வாஞ்சை. 3வது, ஆலயத்தின் மேல் வாஞ்சை. 4வது, கொடுக்கிற வாஞ்சை. 5வது, சுவிசேஷம் அறிவிக்கிற வாஞ்சை. 6வது, தேவ ஊழியர்கள் மேல் வாஞ்சை. 7வது, பரமவாச ஸ்தலத்தை சுதந்திரிக்கும் வாஞ்சை. சரி, ஜெபம் பண்ணி நாம் திருவிருந்துக்காக கடந்து போவோம்.